ஸ்டார்டிங்ல நம்ம குடிக்கார ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க எப்படிலாம் குடிக்க மாட்டாங்க, மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. ஹீரோயின் ஒரு பெயிண்டர். சோ குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த விச்சஸ், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் போனோடனே ஹீரோயினுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி ஏதோ குறி போதையில மனசுல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு இருக்க. ஹீரோயினும் குடிக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு லேடி வந்து எல்லாருக்குமே நான் இப்ப காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சரக்குத்தி கொடுப்போம். இந்த சரக்கெல்லாம் குடிச்சு யாரு கன்னு மாதிரி நிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க ஒரு பிரைஸ் கொடுப்போம். அந்த பிரைஸ் தான் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ஸ்கிரீன் சொல்ல எல்லாருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஊத்தியும் கொடுக்க எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நல்லா குடின்னு குடிச்சிட்டு இருக்காங்க. மனசுல ஆல்ரெடி ஏதோ கஷ்டத்துல இருக்க நம்ம ஹீரோயின் பாவம் நிறைய குடிச்சிட்டாங்க போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு விச். சோ இவள விச் பொண்ணு கூப்பிட்டுக்கலாம். சோ அந்த பொண்ணு என்ன பண்றா, அப்படியே தூரத்துல இருந்து இந்த பிரைஸ் கொடுக்க போறாங்களே ஒரு ஸ்கிரீன் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு, அந்த ஸ்கிரீனையே இவ வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அது ஒரு மேஜிக்கல் ஸ்கிரீன் போல இருக்கு. அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கா போல. இப்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குடிச்சு நல்லா மட்டையாயிட்டதுனால யாருக்கும் இந்த பிரைஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண. இப்ப எங்க இருந்தோ ஒரு பவர் வந்து நம்ம ஹீரோயின்குள்ள வந்துட்டு உள்ள போறது. உள்ள போனோடனே ஹீரோயின் இவ்வளவு நேரம் போதையா இருந்தவங்க எந்திரிச்சு கன்னு மாதிரி நின்னுகிட்டு, நான் கன்னு மாதிரி நின்னுட்டு இருக்கேன், என்னால பறக்க கூட முடியும் பாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நார்மலான ஒரு மனுஷனா இப்ப என்ன பண்றாங்க, பறந்து போயிட்டு கையை நீட்டுறாங்க. ஏதோ ஒரு பிரஷ் மாதிரி ஒண்ணு நம்ம ஹீரோயின் கையில வருது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பெயிண்டர்ன்றனால பெயிண்டர்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த பார்த்தா வரையணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பிரைஸா கொடுக்க போற அந்த ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாக்ஸ் வந்துட்டு வரையறாங்க. ஃபாக்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா, நரி. சோ அதை வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு திரும்பிட்டு இருக்கா. ஹீரோயின்குள்ள இருக்க பவர் திடீர்னு எங்கேயோ போயிடுது. இப்ப ஹீரோயின் என்ன இடம் இது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள இப்ப அந்த ஸ்கிரீன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்கு அந்த ஸ்கிரீன் வேணும், எனக்கு அந்த ஸ்கிரீன் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் பக்கத்துல போவேன். ஆனா அந்த ஸ்கிரீன் யாரையுமே பக்கத்துல வரவே விட மாட்டேன். அதோடைய பவரை வச்சு எல்லாருமே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட்டு கீழே தபுகடின்னு விழுந்துறாங்க. இப்ப மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. சே என்ன கனவுடா இது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போய் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுடைய கண்ணாடியில ஏதோ ஒண்ணு தெரியுது, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்க மாதிரி. யாரா இது, என் வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தவங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க, டேய் தம்பி யாரா நீன்னு கேட்க. ஆக்சுவலி நான் ஒரு ஹியூமனே கிடையாதுன்னு சொல்ல. என்ன ஹியூமன் இல்லையா அப்ப நீ என்ன பேயான்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு ஃபேக்ஸ் ஃபேரி அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற, உன் பேர் என்னன்னு கேட்க. என்னோட பேர் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஹாலுக்கு போனா அங்க ரெட் கலர் ட்ரெஸ்ல நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். சோ ஹீரோ ரொம்ப அரகண்டான ஒரு பல இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோ முறைச்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. யாருடா தம்பி நீ இம்புட்டு அழகா இருக்க, வேணா வரைய ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கலாயை போட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு ஹீரோயினை பயமுறுத்தி விட்டாரு. நம்ம ஹீரோயின் எப்பா சாமி நான் வந்துட்டு ஒரு 16 வயசு பொண்ணு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பயமுட்டாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க பாருங்க. அப்போ ஒயிட் என்ன பண்ணா, நம்ம ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு அவங்கள அந்த மாதிரி பண்ணாத, அவங்க தான் நம்மளுடைய மாஸ்டர், நீ உங்களை அட்டாக் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா மாஸ்டர்லாம் கூப்பிடுறீங்க, யாரா நீங்களான்னு சொல்ல. நாங்க எல்லாருமே நீங்க அந்த பெயிண்டிங் வரைஞ்சிங்க தெரியுமா, அந்த பெயிண்டிங்ல இருந்து வந்த நாங்க அதை வந்துட்டு நீங்க அந்த பெயிண்டிங் ஃபாக்ஸ் வரைஞ்சிங்க இல்லையா, சோ அந்த ஃபாக்ஸ் தான் நாங்க 2 பேருமே சொல்ல. ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. நேத்து நைட்டு என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது, நம்ம ஹீரோயினை சித்தி வந்துட்டு அடாப்ட் பண்ணிருக்காங்க. அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சித்தியும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்குளுடைய பாதுகாப்புல தான் நம்ம ஹீரோயின் இருந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே வீட்டு வாடகை கேட்டிருப்பாரு. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு காசுலாம் சேர்த்து இது வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் கையில காசு இல்லாதனால வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விச்சஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு பார் மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் தெரியாதனமா உள்ள போயிருக்காங்க. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க அந்த பார்ல இருந்து வரைஞ்ச அந்த இதுவா நீங்க அந்த ஃபாக்ஸுங்களா நீங்கன்னு சொல்ல. ஆமாமா நாங்க 2 பேருமே ஃபாக்ஸ் தான், 3ஆவதா ஒரு ஃபாக்ஸ் வரைஞ்சீங்க இல்லையா, அவனை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு கீழே போனா அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயின் பிரைஸ்ல ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன் அங்க இருக்கு. சோ நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவன் இருக்கான், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஃபாக்ஸ் இருக்கு, 3ஆவது இந்த பிளாக் கலர் அது எங்கன்னு சொல்ல. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவன் பறந்து வரான். ஹீரோயின் என்னடா பறந்தெல்லாம் வரீங்க, எனக்கு என்னமோ உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்ல. ஒயிட் என்ன பண்ணா, இங்க பாருங்க அவனுடைய பேர் வந்துட்டு பிளாக். ஆக்சுவலி நீங்க வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ல படம் வரைஞ்சதுனால நீங்க எங்களை கான்ட்ராக்ட்ல வேலைக்கு எடுத்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு 10 வருஷம் உங்க கூடவே நாங்க இருக்க போறோம்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் என்ன 10 வருஷம் கூட இருக்க போறீங்களா, எனக்கு எங்க சோறு சாப்பிடறதுக்கு காசு இல்லையா, நீங்க எங்க இருந்து வரீங்க, போங்கடா உங்க இடத்த பார்த்துன்னு சொல்ல. ஹீரோ என்ன சொல்ல, நாங்க இங்க எங்களுடைய இடத்துக்கு போகணும்னா நீ உன்னுடைய கான்ட்ராக்டை முதல்ல கேன்சல் பண்ணுன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே இந்த மாதிரி எனக்கு எப்படி கான்ட்ராக்ட் போட்டுனே எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல. அதெல்லாம் தெரியாது, கான்ட்ராக்ட்ல கேன்சல் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு கழுத்து பிடிக்கிறான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோயின் டே யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல. ஹீரோயின் பிரைஸ் ஜெயிச்சுட்டு இருந்தாங்களே அந்த ஸ்கிரீனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஸ்கிரீன் வந்து காப்பாத்தும் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அட்டாக் பண்ண
பண்ண வர ஸ்கிரீன் நம்ம ஹீரோவை இழுத்து வச்சுக்கிச்சு. உடனே ஒயிட் என்ன சொல்றான், ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நேத்து நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த பாருக்கு போனாங்களே, அந்த விச்சஸ் உடைய பாருக்கு, அந்த இடத்துல ஒரு விச்சு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்ண அந்த ஸ்கிரீனை திருடலான்னு வரக்குள்ள ஒயிட்டுக்கும் நம்ம விச்சுக்கும் வந்துட்டு செம சண்டை நடக்குது. இப்போ ஹீரோ என்ன சொல்றான், அவனால அந்த அடி எல்லாம் தாங்க முடியாது, தயவு செஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்ல ஹீரோயின் ரிலீஸ் பண்ணி விட்டா என்ன வந்து நீ சாவடிச்சிடுவேன்னு சொல்ல, அடே ஃபர்ஸ்ட் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பயந்துகிட்டே ஸ்கிரீனை தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த விச்சு நம்ம ஒயிட்டை வந்துட்டு அட்டாக் பண்ண வர சரியான அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து கரெக்டா நம்ம ஒயிட்டை காப்பாத்தி விச்சு கூட சண்டை போட்டு திருக்கி அந்த பொண்ணை வந்துட்டு சண்டை போட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரகண்டான ஒருத்தவன் தான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம ஹீரோக்கு. ஹீரோயினை பார்த்தாலே இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோயினை மாஸ்டரா ஏத்துக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப நீங்க 3 பேருமே என் கூட தான் இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல பிளாக் உடனே ஆமாமா சரி சாப்பிடலாமா, ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா மாஸ்டர்ன்னு கேட்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த விச்சஸ் உடைய பாருக்கு போனாங்களே, அப்ப ஹீரோயினுக்கு தான் அந்த ஸ்கிரீன் பிரைஸா கிடைச்சதுனே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வருது, அந்த ஸ்கிரீனை திருடிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒத்தால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். உடனே இப்ப நம்ம பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவன் ஒரு ஆளால எல்லா மாஸ்டரையும் சமாளிக்க முடியாது, ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, அதனால மாஸ்டர் நீங்க தயவு செஞ்சு அந்த ஸ்கிரீனுக்கு ஆர்டர் போடுங்க, அந்த ஸ்கிரீன் கிட்ட எல்லா மாஸ்டரையும் இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லாக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல கையை வச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு ஸ்கிரீனை தயவு செஞ்சு எல்லா மான்ஸ்டரையும் வந்துட்டு லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல ஸ்கிரீனும் என்ன பண்ணுது, அங்க நம்ம ஹீரோயினோட வீட்டை சுத்தி இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள இழுத்துக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அப்பாடி தப்புச்சுண்டா சாமி, ஐயோ எனக்கும் சூப்பர் பவர் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாஸ்டர், இந்த ஸ்கிரீன் உங்க கூட இருக்கனால இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகுது. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா நீங்க 3 பேருமே உண்மையாவே என் கூட தான் 10 வருஷத்துக்கு இருக்க போறீங்களான்னு சொல்ல, ஆமா மாஸ்டர் என்ன உங்களுக்கு அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நாங்க வந்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்போம், நாங்க உங்களுடைய அடிமைகள் அப்படின்னு நம்ம ஒயிட் சொல்ல உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோடைய கையில அடிபட்டு இருக்க போல இருக்கு, அதை நம்ம ஒயிட் வந்துட்டு மருந்து போட்டுட்டு நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல பிளாக்க பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஆமா இவன் இந்த மாதிரி பறந்துகிட்டே வந்தா மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஒயிட் என்ன பண்ணா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பிளாக்குக்கு என்ன பண்ணா காலை வர வைக்கிறான். ஆனா வந்துட்டு பிளாக்குக்கு கால் வந்துருச்சு, ஆனா இதுக்கு முன்னாடி அவனுக்கு காலே வந்தது இல்ல போல இருக்கு, இதனால அவனுக்கு நடக்க சரியா தெரிய மாட்டேன்னு அச்சோ இவன் என்ன இது பைல்ஸ் வந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க உடனே ஹீரோ என்ன பண்ண அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பிளாக்குக்கு சரியா நடக்க கத்து கொடுக்குறான். பிளாக்கும் செம்மையா நடந்துகிட்டு வா நான் ரொம்ப அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்ல இப்ப 3 பேருமே அதாவது நம்ம ஹீரோயின் ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே சாப்பிடறதுக்காக போறாங்க. இப்ப அந்த கிராமத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் வா என்னடி இந்த பசங்களாம் இம்புட்டு அழகா இருக்காங்க, டே அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவன் எனக்கு, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவன் எனக்கு, பிளாக் எனக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இதுல பிளாக் வேற ஐயோ நம்மள பார்த்து இத்தனை பொண்ணுங்க சிரிக்குதுங்களேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லு தடுக்கி ஆக்சுவலி அது கல்லு குட்டியோட தான் இருக்கும், ஆனா அது தடுக்கி கீழே எல்லாம் உழுவுறாங்கன்னு சொல்றது டிராமால கொஞ்சம் ரொம்ப காமெடியா தான் இருக்கும். சோ இப்ப ஹீரோயின் விழ வர சரியா ஹீரோ வந்து டபகடின்னு காப்பாத்தினான். அப்ப ஹீரோயின் டே எல்லாரும் பாக்குறாங்க என்ன விடுறான்னு சொல்ல ஓ விடணுமா அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ பதகடின்னு கீழே விட்டுற. ஆனா பாவி பேச்சுக்கு சொன்னா அதுக்காக இப்படியா பண்ணுவேன் எடுப்ப உடச்சிட்டான் படுபாவின்னு சொல்ல பிளாக்கும் ஒயிட்டும் வந்து நம்ம ஹீரோயினை எழுப்பி விடுறாங்க. சாப்பிட்றதுக்காக போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோவால டைரக்டா ஹீரோயினை அட்டாக் பண்ணா ஸ்கிரீன் ஏதாவது பண்ணிடுது இல்லையா, அதனால ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை சாகடிச்சணும், ஹீரோயினை சாகடிச்சிட்டா அந்த கான்ட்ராக்ட் போயிடும் இல்லையா, அதுக்காக நம்ம இவளை கண்டிப்பா சாகடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிட்டே இருக்கக்குள்ள அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி ஆர்ச் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ச்ல இருக்க ஒரு பலகை வந்து ஹீரோயினோட மண்டை மேல விழணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பலகையை கரெக்டா ஹீரோயினோட மண்டை மேல போட வர. ஆனா நம்ம ஒயிட் என்ன பண்ணா இதை சென்ஸ் பண்ணி அந்த இடத்தையே ஸ்டாப் பண்ணி ஒயிட் என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு காப்பாத்தி விட்டுறா. மறுபடியும் அந்த பலகையை மேல இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுற. அதுக்கப்புறமா நடந்து போயிட்டு இருந்தா இப்பயும் நம்ம ஹீரோ கம்முன்னு இருக்காம என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல ஒரு குதிரை வந்துட்டு இருக்கு. அந்த குதிரை நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வருது. இதுவும் நம்ம ஹீரோடைய வேலை தான். இப்பயே நம்ம ஒயிட் வந்து காப்பாத்திட ஹீரோயின் டே என்னடா இது இப்படி அன்லக்கியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்றது 3 பேருமே கண்டுபிடிச்சாங்க. உடனே ஒயிட் வந்துட்டு அவங்க நம்மளுடைய மாஸ்டர் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு கோச்சிக்கிட்டு
முன்னாடி போயிடான். அப்போ ஒயிட் வந்துட்டு அவன் கொஞ்சம் கொடூரமானவன், அவங்களை கொண்டாலும் கொண்டுடுவான் மாஸ்டர், அதனால கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்படியே இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போறாங்க. பிளாக்குக்கு தான் செம்ம பசி போல இருக்கு, ஏகப்பட்ட சாப்பாடை வாங்கி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி ஹோட்டலுக்கு போனால் நீங்களாம் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான்லாம் ஆர்டர் பண்ணுறது நானும் பட்டர் சிக்கனும் தான் ஆர்டர் பண்ணுவேன். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு முட்டை வந்துட்டு நம்ம 4 பேருமே, அதாவது ஹீரோயின், ஹீரோ, பிளாக்கு, ஒயிட்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் காசு இருந்தா கொடுங்கப்பா யார்ட்டையாவதுன்னு கேட்க உடனே வந்துட்டு எல்லாருமே நாங்களே இந்த பெயிண்டிங்ல இருந்து வந்தவங்க, எங்ககிட்ட ஏது காசு அப்படின்னு ஹீரோயினை திட்ட பிளாக் ஐயோ என்னால மாவெல்லாம் ஆட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா முழிச்சிட்டு இருக்க. ஒயிட் என்ன பண்ணா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோயின் உங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆல்ரெடி நாங்க வந்துட்டு நிறைய தப்பு பண்ணதுனால அந்த பெயிண்டிங்ல லாக் ஆகி இந்த பெயிண்டிங்கை யாரெல்லாம் வரையறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க வேலைக்காரங்களா போயிட்டு இருக்கோம், நாங்க மறுபடியும் தப்பு பண்ண விரும்பல, சாரி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒயிட் சொல்ல உடனே இப்ப ஹீரோ என்ன பண்ணா நான் இங்க இருந்து போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் போக நம்ம பிளாக் முழிக்கிறான், நம்மளும் பின்னாடி போயிடலாம் வாங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ போனோடனே ஹீரோயின் பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க ஹோட்டல்ல இருந்து அப்படியே தெரிச்சு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. சோ எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட பாவீங்களா வெளியே சாப்பிட கூப்பிட்டா காசு கொடுமா எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் காம்படிஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டா நடக்கும் போல இருக்கு. ஹீரோயின் இதை பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு பெயிண்டர் தானே. சோ அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க 10 வருஷம் இவனுங்களை வச்சு நான் மேய்க்கணும்னா இப்போதைக்கு எனக்கு காசு கொடுக்கணும், அதுவும் இல்லாம வாடகை வேற கொடுக்கணும் அங்கிளுக்கு. ஸோ அதனால நம்ம இந்த பெயிண்டர்ல வந்துட்டு பெயிண்டிங் காம்படிஷன்ல நான் சேர போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒயிட்டு கிட்ட சொல்லி சந்தோஷப்பட ஹீரோ ஃபர்ஸ்டே வீட்டுக்கு வந்துட்டான். வந்து அந்த ஸ்கிரீனையே ஊத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அங்கிள் வந்துடுறாரு. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்கடா ஹீரோயினே யாரா நீ புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோக்கு சத்தம் போட்டு பேசினா பிடிக்காது போல இருக்கு. ஹீரோ சத்தம் போடாதீங்கன்னு சொல்ல ஏடா டே என் வீட்லயே வந்துட்டு நீ என்னையே சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை சத்தம் போட இன்னும் கொஞ்சம் ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்கிள் அட்டாக் பண்ண வராங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினோட வீடு தான் இது. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அங்கிள்காரன் என்ன பண்ணா ஆன்டி செத்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்டே வந்துட்டு வாடகை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் தயவுசெய்து எனக்கு ஒரு 10 நாள் வந்துட்டு இது கூட டைம் கொடுங்க, இந்த மாதிரி என்னுடைய தம்பி வந்துட்டு பெயிண்டிங் காம்படிஷன்ல போய் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி காசு வந்துட்டு பிரைஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவான்னு சொல்ல. ஆனா அங்கிள் வந்துட்டு நீயே ஒரு அனாதை கழுத, உன்னை கொண்டு வந்து என் தலையில கத்தி விட்டுட்டாங்க, இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இருந்தா இவ்வளவு நேரம் எனக்கு எவ்வளவு திரும்ப கிடைச்சிருக்கும்னு சொல்ல ஹீரோயின் அழுகுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி அனாதெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள், நீங்க தான் இருக்கீங்களா அப்புறம் எப்படி நான் அனாதை ஆக முடியும்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அழுதுட்டு இருந்தவனே பிளாக்கு பார்த்து செம்ம கடுப்பா ஒரு பாருங்க. பிளாக் என்ன பண்றான் இந்த மாதிரி எங்க மாஸ்டரே நீ அள வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் என்ன பண்றான் அவன் காலை மறைய வச்சுட்டு பயமுடுத்துறான் பாருங்க. அவங்கள தான் நம்ம ஹீரோயினோட அங்கிள் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. எம்மா சாமி என்னம்மா நீ இந்த மாதிரி சூனியக்காரங்களை எல்லாம் கூட்டு வந்து வீட்டுக்கு தங்க வச்சுட்டு இருக்கியா, நீ வாடகையும் கொடுக்க தேவையில்ல ஒண்ணும் கொடுக்க தேவையில்லன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் நான் வாடகை கொடுத்துறேன், நீங்க நாளைக்கு அதாவது வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல. எம்மா தாய் நான் முதல்ல எங்கிருந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அங்கிள் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட போயிட்டு கிட்ட நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் போயிட்ட மாதிரி பெயிண்டிங் காம்படிஷன்ல நான் சேர்ந்துக்க போறேன்னு சொல்ல. ஆமா உங்க தம்பி தானே சேர போறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஒயிட்டு கேட்க ஹீரோயின் எனக்கு தம்பி எல்லாம் யாரும் கிடையாது, ஆக்சுவலி அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல பசங்க மட்டும் தான் சேரணும், அதுக்காக தான் நான் ஒரு பையன் வேஷம் போட்டு போறேன்னு சொல்ல. இப்போ ஒயிட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அவங்க நம்மளுடைய மாஸ்டர் அவங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல. ஆனா ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க போயிட்டு பெயிண்டிங் காம்படிஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் டிராயிங்லாம் பண்ணி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஒயிட் என்ன பண்றா ஹீரோயின்காக வந்துட்டு பால் ஜூஸ் டீன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் நல்லா குடிச்சிட்டு வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம பிளாக் என்ன பண்ணா மூட்டையில யாரையும் கட்டி கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ஏன் என்னடா இது அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி இது ஸ்நாக்ஸா அப்படின்னு ஹீரோயின் போய் ஓபன் பண்ணா அந்த பெயிண்டிங் காம்படிஷன் நடக்குது இல்லையா அதோடைய எக்ஸாமினர் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினா அந்த ஆள் பார்த்துட்டான். யார் நீங்களாம் எதுக்காக என்ன கடத்தி கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்த. உடனே வந்துட்டு நம்ம பிளாக் இவன் தான் எக்ஸாமினர், இவனை நம்ம பயமுறுத்தி நாளைக்கு உங்களை வந்துட்டு இது ஜெயிக்க வச்சிடலான்னு சொல்ல. ஏய் இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க வந்துட்டு ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்களான்னு சொல்ல. ஹீரோயின் ஐயோ போச்சு எல்லாம் போச்சு, ஐயோ போச்சு, நான் வேற இந்த மாதிரி அவன் கண்ணில் மாட்டிட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு பிரைஸ் மணியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்ல. ஒயிட் என்ன பண்ணா சரி ஓகே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருடைய மைண்ட்ல இருக்கிறது நான் எரேஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே ஒயிட்டு கூப்பிட்டுட்டு சீக்கிரமா வா அவனை வந்துட்டு எரேஸ் பண்ணுன்னு சொல்ல. உடனே நம்ம ஒயிட் என்ன பண்ணா வந்து அவனுடைய மண்டைக்குள்ள இருக்க அவனுடைய மெமரிஸ்லாம் எடுத்து இப்போ வந்துட்டு நடந்தது இல்லையா அந்த விஷயத்த மட்டும் என்ன பண்ணா நம்ம ஒயிட் என்ன பண்ணா எல்லாத்தையுமே வந்துட்டு
அழிச்சு விட்ட ஹீரோயின் வேற லெவல் போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒயிட் என்ன பண்ணா மறுபடியும் வந்துட்டு அவனுடைய மெமரியை மண்டைக்குள்ள சேர்த்து பிளாக்கை வந்துட்டு கொண்டு போய் உன்னை விடுறா போடா முட்டாள் அப்படின்னு சொல்ல பிளாக்கும் சரி சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த எக்ஸாமினரை கூப்பிட்டுட்டு போவேன். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சரி ஓகே நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கு நீங்க கண்டிப்பா நல்லபடியா வந்துட்டு வரீங்க, உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு வின்னர் பிரைஸ் தான் கிடைச்சிருக்கும்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு மறுநாள் காலைல என்ன பண்றாங்க ரெடியாகி வந்துட்டு கிளம்புறாங்க. அவ்வளவுதான் நம்ம பிளாக் பார்த்துட்டு வாவ் மேடம் எப்படி இருக்கீங்க தெரியுமா சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒயிட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் சாப்பாடுலாம் கட்டி வச்சிருக்கேன், நீங்க நல்லபடியா போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியா என்ன பண்றாங்க எக்ஸாமுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் வழியில போயிட்டே இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது, யாரா இது நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டா திரும்பினா அங்க நம்ம ஹீரோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை மயக்கப்பட வச்சு அப்படியே கடல் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஹீரோயினை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுல ஏதாவது பண்ணாதானே அந்த ஸ்கிரீன் நடுவுல வந்து காப்பாத்திடுது, அதனால ஹீரோயின் இங்க வச்சு மர்கியா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க கடத்தி கூட்டு வர ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ பார்த்துட்டு அடே ஏன்டா என்ன இங்க கூட்டிட்டு வந்த, நீ என்ன சாவடிக்காம விட மாட்டியான்னு சொல்ல ஹீரோ சாவடிக்குதான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்குன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அங்க தப்பிச்சு போக ஹீரோ என்ன பண்ண அவனுடைய பவரை வச்சு ஹீரோயினை லாக் பண்ணிடான். ஒழுங்கா வந்துட்டு என்னால வந்துட்டு உன்னோட வேலைக்காரனால என்னால இருக்க முடியாது, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அந்த சாவு வந்துட்டு போங்க, அதாவது நீங்க போற டைம்ல நீ என்ன பண்ணிட்ட உடனே வந்துட்டு பிரஷை வச்சு நீ மட்டும் பெயிண்ட் வரைய ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் மறுபடியும் ஒரு 10 வருஷம் உங்ககிட்ட இப்போ வேலைக்காரனா இருக்கணும், என்னால முடியாது, உன்னை கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் டே கான்ட்ராக்ட் எப்படி போட்டேன்னே எனக்கு தெரியாதுடா சத்தியமா சொல்றேன் என்ன விட்டுடா இல்லைன்னா என்ன சாவு கூட அடிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லடான்னு சொல்ல ஹீரோ உடனே நான் சாவதான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாவடிக்கலான்னு பார்க்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனுடைய சோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம ஹீரோவை வந்துட்டு இழுக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் ஐயோ ஸ்கிரீனை தயவு செஞ்சு விட்டுரு பாவம் அவனுக்கு வலிக்கும்னு சொல்ல இப்போ ஹீரோ கேட்குறான் ஆமா நான் உன்னை கொலை பண்ண வந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன காப்பாத்தினேன்னு சொல்ல ஹீரோயின் டே நீ எல்லாம் வந்துட்டு ஒரு அனிமல் ஓகேவா, நான் மனுஷி எனக்குலாம் வந்துட்டு இந்த பாவம் புண்ணியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஸ்கிரீனே தயவு செஞ்சு அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போவேன்னு சொல்ல ஸ்கிரீன் என்ன பண்ணுது அப்படியே நம்ம ஹீரோயினை அலைக்கா அங்க வந்து தூக்கிட்டு போவ ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல யாங்கன்ற ஒருத்தவங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவனுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது, ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பையன் தான் சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான். என்னன்னா வந்துட்டு அந்த கிராமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆளுடைய ஒரு பையனே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தலைவர்னு கூட வச்சுக்கோங்களேன், ஊர் தலைவரோட பையனே வச்சுக்கோங்களேன். வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோயினை புல்லிங் பண்ண ஹீரோயினும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனை போட்டு 2 சாத்திட்டு உள்ள போறாங்க. எக்ஸாமுக்கு ஏகப்பட்ட பசங்க வந்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல பசங்க மட்டும்தான் வந்துட்டு இது பண்ணும் போல ஜாயின் ஆகணும் போல இருக்கு. அதனாலதான் ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. இப்ப வேஷம் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிட்டு கொண்டையை கட்டினா அதுதான் பையன் வேஷமா, அதையும் நம்ம நம்பணுமா? இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க சரின்னு சொல்லிட்டு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறாங்க. டைம் போது எல்லாருமே செம்மையா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த யாங் மட்டும் என்ன பண்றான் டிராயிங்கே வரையாம வெட்டியா நின்னுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க என்னடா இவன் டிராயிங்கே வந்துட்டு டைமே முடிய போகுது இன்னும் டிராயிங் வரையலையேன்னு சொல்ல இப்ப அந்த யாங் என்ன பண்ணா அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி வாங்கி அதுல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பவுடர் மாதிரி ஒண்ணு கலக்குறான். அதை கலந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சு விடுறான். அது அந்த படம் வரைவாங்க இல்லையா அந்த கேன்வாஸ்ல தெளிச்சு விட திடீர்னு அதுல படம் வந்துருச்சு. ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே திரும்பி பாக்குறாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒன்னு இவன் ஃபோர்ஜரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே நம்ம ஹீரோயின் பேச்ச நம்பவே மாட்டேன்றாங்க. போய் சொல்லாதமா இது அவன் வரைஞ்சதாமான்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட உடனே வந்துட்டு இல்ல நான் பார்த்தேன் இவன் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணான்னு சொல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் இல்லையே என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையேன்னு சொல்ல அட இவனுக்கு என் மேல பொறாமங்க அதனால தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் போங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப சோகமா போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே வராங்க செம்ம கடுப்புல. அப்ப அந்த யாங் பையன் வந்து ஹீரோயினை புல்லி பண்ண ஹீரோயின் அவன் மூஞ்சிலே காரியை துப்பிடுறாங்க. உடனே அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டேன். ஸோ ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலான்னு வரக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ கூட தானே நம்ம ஹீரோயினை கடத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. ஸோ நான் மட்டும் தான் அவளை ஹர்ட் பண்ண நீ அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா யாங்குடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் அவனை விட்டுரு ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோவும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டாங்க. யாங் நம்ம ஹீரோயின் மேல செம்ம கடுப்பு அவரும் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்ல காலையில இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒயிட் கிட்ட சொல்றாங்க. ஒயிட் என்ன சொல்றாங்க ஆக்சுவலி அவன் வந்து பாத்தீங்கன்னா மனசால ரொம்ப ரொம்ப நல்லவன், என்ன முன்கோபிக்காரன் அவ்வளவுதான், மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். அது மட்டும் இல்லாம ஸோ அவன் வந்துட்டு நிறையவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கான் அவனோட வாழ்க்கையில, அதனால தான் கொஞ்சம் அவன் கோவத்துல இருக்கான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு போய் எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதெல்லாம் எதுவும் மனசில் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ஒயிட் சொல்றாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த ஜாமால ஹீரோ விடவும் ஒயிட் தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க, ஒயிட்டும் பிளாக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே அதான் தோணுது. எந்த ஜாமால தான்ப்பா ஹீரோவை விட வந்துட்டு செகண்ட் ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகா இல்லாம காமிச்சிருக்காங்க, எல்லா ஜாமாலையும் 2வது ஹீரோ அழகா தான் இருப்பாங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொசிஷனை செக் பண்ணலாம்னு சொல்லி போகல ஹீரோயின்
ஹீரோயினோட நேம் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர்ல ஒரு ஆளா செலக்ட் ஆயிருக்காங்க போல இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஹீரோ இருக்க நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு அவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு லவ் சீன்ஸ்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போச்சு எங்க வந்து யார் மேல கைய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பின்னாடி நான் வந்து எப்பா சாமி தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன், போற வழியில லாலிபாப்பும் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத ஓகேவா, அடிக்கணும்னு நினைச்சா வீட்டுல போய் அடிச்சிடுப்பா, வாப்பா போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு ஒயிட் பிளாக் ரெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இதுல நம்ம பிளாக் தான் ஐயோ நான் இத்தனை நாளா இத்தனை முதலாளிங்க கூட வந்துட்டு அடிமையா இருந்திருக்கேன், ஆனா வந்துட்டு வேற லெவல் நீங்க தெரியுமா, எங்களெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ட்ரீட் பண்றீங்க, சோர்லாம் போடுறீங்க, சூப்பருங்க அப்படிங்க ஓஹோன்னு சொல்லிட்டு பிளாக் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த நேரத்துல அந்த விச் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மறுபடியும் வந்து அந்த ஸ்கிரீனை திருடலான்னு வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பக்கத்துலயே நெருங்க விட மாட்டேன், அவளை தூக்கி அடிச்சிடுது. உடனே ஸ்கிரீன் பக்கத்துல யாரோ போயிருக்கிறது ஒயிட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் தெரிய வர உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள ஸ்கிரீன் கிட்ட போவா. அங்க இருந்து அந்த விச் பொண்ணு ஓடி போவா. இப்போ உடனே நம்ம ஒயிட் கேட்கறான் எதுக்காக தான் நீ அந்த ஸ்கிரீனை திருடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன்னு சொல்ல, ஆனா விச் எதுவுமே சொல்லவே மாட்டேன் அந்த விச் பொண்ணு. இப்போ நம்ம ஹீரோக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் அதுக்கப்புறம் அந்த விச் பொண்ணு இவங்க 3 பேருக்குமே சண்டை நடக்குது. அதுல அந்த விச் பொண்ணு தோத்துறா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடியாராங்க. ஏன் தான் பொண்ணு இவங்க கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கா, எதுக்கு தான் நீ அந்த ஸ்கிரீனை திருடிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. இப்பதான் அந்த விச்சு பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி விச்சுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான் போல இருக்கு. அந்த தம்பியை வந்துட்டு பாத்தீங்கன்னா மனுஷங்கள்ல சில பேர் மேஜிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது யாரோ ஒருத்தவங்க மேஜிக் பண்ணி அவனை ஒரு மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த விச் பொண்ணு அந்த ஸ்கிரீனை வந்துட்டும் திருடி எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா அவ தானே ஓனர் ஆயிடுவா. ஸோ அப்படி அவ ஓனர் ஆயிட்டா அப்படின்னா அந்த ஸ்கிரீன் கிட்ட சொல்லி அவ தம்பி உடம்புல இருக்க அந்த மான்ஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்க சொல்லிடுவா இல்லையா, அதனால தான் இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், என்னோட தம்பியை காப்பாத்துங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப மனசு இலகுனவங்களாச்சே. உடனே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிட்டையும் நம்ம ஒயிட் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் இந்த பொண்ணுக்கு பாவம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல, ஆனா ஹீரோ எனக்கு வேற வேலை இல்லை, உனக்கே நான் வேலை செய்ய மாட்டேன், நான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் வேற பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். பாவம் இந்த பொண்ணு எப்படி கதறா பாரு, கல்லிஞ்சுக்காரன் கொஞ்சமாவது கரையறாடா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ விட்டுட்டேன். ஆனா ஒயிட் என்ன சொல்றா, நீ ஒன்னும் கவலைப்படாத, யாருமா கடத்தி வச்சிருக்குதுன்னு சொல்ல, எனக்கு அவங்களுடைய வீடு நல்லாவே தெரியும் வாங்க போலான்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு இது அந்த யாங் பயலோட வீடாச்சே, இங்க கூட ஒரு மெஜிஷியன் இருக்கான் தான் அப்படின்னு சொல்ல, யாங்குடைய அப்பாவோட மெஜிஷியன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய தம்பி வந்துட்டு கடத்தி இந்த மாதிரி வந்துட்டு மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப அந்த இடத்துல யாங்குடைய அப்பா அந்த மெஜிஷியன் 3 பேருமே வந்து இவங்க 4 பேருமே பிடிச்சிடறாங்க கையும் களவுமா. இப்ப அந்த விச்சு பொண்ணு ஒழுங்கா என்னோட தம்பியை விட்டுருன்னு சொல்ல, ஆனா அந்த மெஜிஷியன் என்ன பண்ணா நம்ம விச்சையே வந்துட்டு பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சு விட்டுறான். பாவம் விச்சு போயிட்டு தூரத்துல போயிட்டு விழுந்துடுறா. இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் பேசி பாக்குறான், அவன் தான் ரொம்ப அமைதியான ஆள் இல்லையா. சோ உடனே நம்ம ஒயிட் என்ன சொல்றான், பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறிய, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படின்னு அந்த மெஜிஷியன் திட்ட, யாரை பார்த்துட்டா அறிவு இருக்கான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் சம்மாடி குடிச்சிட்டு இருக்கா இந்த மெஜிஷியன். எல்லார்கிட்டயுமே அடி வாங்கிட்டே இருக்கல. கரெக்டா நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. ஹீரோ எப்படி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கத பார்த்துட்டு இருப்பாரு சொல்லுங்க. நம்ம ஹீரோயினே அவர் கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவரு ஹீரோயினுக்கே போய் அப்பப்ப வந்துட்டு ஹெல்ப் பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கணும்னு எப்படி தாங்குவாரு நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோ வர இப்ப அந்த விச்சு பொண்ணுடைய தம்பியை காமிக்கிறாங்க. என்னடா இது தம்பின்னு சொல்லிட்டு பீம் பாய காமிக்கிறீங்கன்னு தான் எனக்குமே தோணுச்சு. அப்புறம் பாருங்க உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த விச்சு பொண்ணு ஓடி போயிட்டு இந்த மாதிரி நான் அவனோட அக்காடா, தயவு செஞ்சு என்ன தெரிஞ்சுக்கவும் நான் மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்காங்க, ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி மான்ஸ்டர் என்ன பண்ணா விச்சையே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தூக்கி வீசி அடிக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கும் மான்ஸ்டருக்கும் சண்டை நடக்குது. 2 பேருக்குமே செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டருக்கு கொஞ்சம் வந்துட்டு பவர் ஜாஸ்தி போல இருக்கு. ஹீரோவை சொரட்டி அடிச்சு என்னையா நீ அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு முத்துன்னு மொத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுடைய வயிற்றுல வாயில இருந்தெல்லாம் அப்படியே ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவால முடியல. இப்போ ஒயிட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு வரக்குள்ள, ஆனா மான்ஸ்டர் என்ன பண்றான், ஒயிட்டுக்கும் ஒரு அடி விடுறான் பாருங்க. ஒயிட்டும் போயிட்டு சொரண்டு போய் கீழே விழுந்துறான். இப்ப ஹீரோயின் ஓடி வந்து தயவு செஞ்சு ஹீரோ விட்டுரு ப்ளீஸ், உன் காலில் விழுவுறேன் விட்டுருன்னு சொல்ல, இப்ப ஹீரோ உடனே அடியை பைத்தியக்காரி, இது ஒன்றும் மனுஷங்க கிடையாது, இது மான்ஸ்டர் சொல்ல, ஹீரோயின் உடனே வாய மூடு, மான்ஸ்டர் இருந்தாலும் மனசு இருக்குல்ல வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு ஹீரோ விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனா மான்ஸ்டர் என்ன பண்ணுது, நம்ம ஹீரோயினே தூக்கி வீசி அடிக்க. இப்ப ஹீரோக்கு வருது பாருங்க கோவம், மான்ஸ்டர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போய் ஹீரோயினை காப்பாத்திரா. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஒயிட் ஹீரோ இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, அட் அ டைம்ல அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மான்ஸ்டருடைய உடம்புலாம் எரிஞ்சு போய் கத்திட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா அந்த ஸ்கிரீனை கூப்பிடு, அந்த ஸ்கிரீனை கூப்பிட்டு உடனே உன்னோட உடம்புல இருக்க அந்த மான்ஸ்டர் எடுக்க சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஸ்கிரீனு கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ ஸ்கிரீனும் அந்த இடத்துல வந்துட்டு மான்ஸ்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்கா. இப்போ விச் என்ன பண்ணுது, ஆக்சுவலி மான்ஸ்டர் வந்துட்டு அந்த ஸ்கிரீன் இழுத்துக்குச்சுன்னா கூடவே சேர்ந்து அவங்க தம்பியும் போயிடுவான் இல்லையா. அதனால இந்த விச்சு பொண்ணு என்ன பண்ணா, அவங்க தம்பியுடைய காலை பிடிச்சி இழுக்கிறா பாருங்க. ஆனா மான்ஸ்டர் இன்னுமே அந்த ஸ்கிரீனுக்குள்ள போல இருக்கு. காலை பிடிச்சி இழுத்தோன்னே மான்ஸ்டர் கடைசியா உள்ள அந்த ஸ்கிரீனுக்குள்ள போற
போறதுக்கு முன்னாடி அந்த விச்சு பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணு கீழே விழுந்துறா. வாயில இருந்து அவளுக்கு செம்ம அடிப்பட. அதுக்கப்புறமா அந்த ஸ்கிரீனை மான்ஸ்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப அவ்வளோ பெரிய பீம்பாயா இருந்தவன் ஒரு குட்டி பையனா மாறிட்டான். இவன் தான் தம்பி போல இருக்கு. இப்ப இந்த விச்சு பொண்ணுக்கு செம்ம அடிபட்டிருக்கு. அவனோட உடம்புல இருக்க மான்ஸ்டரும் போயிடுச்சு. இப்போ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னால வந்து நான் வந்துட்டு சாகலாம் மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட உடம்பு மட்டும் தான் அழியும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்மளுடைய ட்ரீம் வேர்ல்டுக்கு வா, நம்ம அங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விச்சு பொண்ணுடைய உடம்பு அங்கேருந்து கரைய அவளுடைய உண்மையான அவளுடைய சோல் அங்கேருந்து போவ அவளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடராக மாறிடுச்சு. இப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து என்னுடைய தங்கச்சியோட உடம்பு இதுதான் என்னோட அக்காவோட உடம்பு, ஸோ இதை பத்திரமா நீ வந்துட்டு பாதுகாத்துக்கோ, ஏன்னா வந்துட்டு இது மனுஷங்க உலகத்தில் தான் வாழும், நான் ட்ரீம் லேண்டில் போய் எங்கள் அக்காவை நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி அங்கேருந்து போவே. இப்போ நம்ம பிளாக் ஐயோ சம்மாடி அடிச்சேன் எல்லாம் எனக்கு வந்துட்டு அப்படியே உடம்புலாம் வலிக்குது, மாஸ்டர் வந்து சோறு போடுங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினும் சரி வாங்க எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் தடிக்கு விலை பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோ தான் பிடிக்கிறான். அப்ப ஹீரோ கேட்கிறான் ஹீரோயின் கிட்ட, ஆமா என்னையே நீ காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண, அவன் ஒரு மாஸ்டர் தான், அவன் கிட்ட போய் காலில் விழுவுற லூஸ் மாதிரின்னு சொல்ல. ஹீரோயின் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷி, ஓகேவா, எனக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா என்னால் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய சுபாவம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ஸ்மைல மாதிரி சைட்ல போடுறாரு. அப்படியே ரெண்டு பேருமே அதை நாலு பேருமே போறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டாவது வந்துட்டு காம்படிஷன் போல இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எப்பயும் போல என்ன பண்றாங்க, அவங்களுடைய டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்க. பக்கத்துல அந்த யாங் பையன் ஃபர்ஸ்ட் எப்படி சீட் பண்ணானோ அதே மாதிரி சும்மாவே நின்றுட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிளாக்கும் ஒயிட்டும் வந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு டாகா மாதிரி வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா இருக்கங்களையும் கியூட்டா இருக்காங்க, டாகியா இருக்கங்களையும் கியூட்டா இருக்காங்க. யாருக்கெல்லாம் டாக் பிடிக்கும் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல டாக் இல்ல, ஆனா எனக்கு டாக் வளர்க்கணும்னு ஆசை, வீட்டுல வாங்கியும் தரமாட்டேன்றாங்கப்பா. சரி ஓகே விடுங்க, நம்ம கதை எதுக்கு, வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இப்போ ஹீரோயின் எப்பயும் போல அவன் சீட் பண்றதை பாத்துறாங்க. அந்த எக்ஸாமினரை கூப்பிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லல. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட்டும் பிளாக்கும் என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்றாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாமினர் கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த எக்ஸாமினர் நம்ப மாட்டேன்றாரு. அவர் என்ன பண்றாரு, சோ இவன் சீட் பண்றான்னு சொல்றீங்களா, சரி ஓகே நான் வேற ஒரு கேன்வாஸையும் பிரஷையும் கொடுக்குறேன், இவன் புதுசா டிராயிங் வரையட்டும்னு சொல்ல. உண்மையாவே அவனுக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு. லாஸ்ட் கட்டமாயிட்டதுனால அவன் கிட்ட அந்த மேஜிக் பவுடர் இல்லாதனால அவன் என்ன பண்ணா ஒரு சேவலை பாடம் வரைஞ்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பா வருது. வெளியே வந்து இந்த விஷயத்த பிளாக் கிட்டையும் ஒயிட் கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட. இப்ப அந்த இடத்துல அந்த யாங் பையன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை திட்டலான்னு வரக்குள்ள, ஐயோ நேற்று ஒருத்தவர் தான் அப்பவே எங்களோட கழுத்தை பிடிச்சா, இப்ப 2 பேர் இருக்காங்க, இவனுங்க வந்துட்டு அடிச்சா நம்ம தாங்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் ஒரு வந்துட்டு என்னுடைய அப்பா ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா, உங்களை நான் வச்சுக்கிறேன் பாருங்கடா, உங்க வந்துட்டு உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்றேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு யாங் அங்க இருந்து கிளம்பி ஓடிட. அடுத்த நாள் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா போவேன். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரன்னர் தான் கிடைச்சிருக்கு, வின்னர் கிடைக்கல. ஸோ ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் ஹீரோயினை தேத்துறாங்க. விடுமா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு கட்டத்தில் அழுகியே வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அழுத ரொம்ப சோகமாக அப்படியே வெளியே வர. இப்போ வின்னர் யாருன்னு பார்த்தா அந்த யாங் பையன். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதெல்லாம் அநியாயம்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல அந்த யாங் பையன் வந்து அந்த நேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு டிராயிங் வரையிலனா கூட நான் தோத்து போயிடுவேன் நீ நினைச்சிட்டு இருக்கேன், அது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லு, நான் தான் வின் பண்ண பாத்தியா, இப்போ நான் தான் வந்துட்டு ராயல் பெயிண்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்து இவனோட காதுல உங்க அப்பாவை கூப்பிடுறாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல. இவனும் என்ன பண்ணா ஹீரோயினை விட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் பாருங்க. இப்போ அவனோட வீட்டுக்கு தான் போறான். ஆனா ஹீரோயினுக்கு இவன் சீட் பண்ணியிருக்கான்னு நல்லா தெரிஞ்சது இல்லையா. ஆனா இவன் பின்னாடி யார் இவன் கூட சேர்ந்து வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவன் பின்னாடி போனா இவனுடைய அப்பா வந்துட்டு அந்த எக்ஸாமினர் இருக்கார் இல்லையா, அவருக்காக ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக பெட்டியெல்லாம் அடைச்சு வந்துட்டு மாட்டு வண்டியில குதிரை வண்டியில ஏத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே யாங் கேட்கறான் எதுக்குப்பா இவ்வளவு தங்க காசுலாம் கொடுக்கணும்னு சொல்ல, நீ ராயல் பெயிண்டர் மட்டும் ஆக நம்ம 10 கொடுத்தோம்னா நம்ம 100 சம்பாதிச்சுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் நின்றுட்டு இருக்கதை யாங்கோடைய அப்பா பார்த்துறாரு. உடனே யாங் போயிட்டு என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டியா, சரி ஓகே உன்னை வந்துட்டு நான் விடுற மாதிரி இல்லை, உன்னை சாகடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி சாகடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. எங்க இருந்து தான் வருவாருன்னு தெரியல, ஹீரோ நான் இருக்கிற வரைக்கும் இவன் மேல யாரும் கையை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கிருந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிறாரு கெத்தா. இவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியல, ஏன்னா ஹீரோ கொஞ்சம் பயமுறுத்திட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாமினர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் பண்ணதுனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் ஆகல, நானும் கிடையாது, வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குது, நிறைய பேருடைய வந்துட்டு திறமையே இதுல இருந்து போயிடுது தெரியுமா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் 2ஆவதா வந்ததை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான், ஒருவேளை இந்த ராஜ தர்பார்ல யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க வந்தா அவங்க கிட்ட போய் நம்ம இதை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹே வேற லெவல் ஐடியா கொடுத்துருக்க போ செம்ம ஐடியாவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒயிட் பிளாக் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க ஒரு மந்திரியோடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த மந்திரியை நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு, ஏன்னா ஹீரோயினுடைய
அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த மந்திரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே சின்ன வயசுல பார்த்ததுமா எப்படிமா இருக்க உள்ளவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த விஷயத்தையும் அந்த மந்திரி கிட்ட சொல்ல மந்திரி உடனே வந்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா, இது வந்துட்டு ராஜா காதில் நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஸோ நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நாளைக்கு அரசவைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் அரசர்கிட்ட தான் காமிக்கிறாங்க. அரசர் வந்துட்டு அந்த எக்ஸாமியரை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி சீட் பண்ணியா, காசுலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேலண்டே இல்லாத அந்த யாங் பையனை நீ செலக்ட் பண்ணியா ஃபர்ஸ்ட்னு சொல்ல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் அந்த எக்ஸாமினர் நம்ப மாட்டேன்றான். உடனே நம்ம வந்து என்ன சொல்றாரு, அரசே இந்த மாதிரி வந்துட்டு இவன் சீட் பண்ணியிருக்கான், ஆனால் இவன் இல்லைன்னு சொல்றான், ஆனால் எங்ககிட்ட அதுக்கான சாட்சிகள் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ரெண்டாவதா வந்த ஹீரோயினையும் முதல்ல வந்த யாங்கையும் உங்க முன்னாடி டிராயிங் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்களேன் யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றத அப்படின்னு சொல்ல. ராஜாவும் சரி ஓகே நாளைக்கு ஹீரோயினையும் யாங்கையும் வர சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய கண்ணு முன்னாடி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு ராஜா சொல்ல. இந்த விஷயம் நம்ம பிரின்ஸோடைய காதுக்கு விழுது. ஆக்சுவலி பிரின்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு மெயினான ஒரு கையே எதுக்காக அப்படின்னா ராஜாவை சுத்தி ராஜாவுடைய ஆட்கள்லாம் இருந்தா நம்ம பிரின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜா ஆகிறப்ப அவனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அவன் தான் அவனுடைய ஆட்களா வந்து பாத்தீங்கன்னா திறமையே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் தான் அவனுடைய ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம பிரின்ஸ்க்கு தெரிய வர ஹீரோயினையும் அதுக்கப்புறம் அந்த மந்திரியும் போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு பிளான போட்டுறாரு பிரின்ஸ். இங்க நம்ம ஹீரோயினுக்கு ராஜா இந்த மாதிரி உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு, நீங்க வந்து டிராயிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஒயிட் பிளாக் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை சோல்ஜர் கூட நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்ப ராஜா கிட்ட அந்த சோல்ஜர் கூட்டு போவாம பிரின்ஸ் உங்களை கூப்பிடுறாரு, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரின்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டு போவேன். ஹீரோயின் ஆனா வந்துட்டு ராஜா கூப்பிட்டாரு இல்லையா டைம் ஆயிட போகுதுன்னு சொல்ல அந்த சோல்ஜர் என்ன பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மயக்க மருந்தை தெளிச்சு விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டு போயிட்டு இருக்கான் கொலை பண்றதுக்காக. ஆனா இந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை வந்துட்டு மயக்க அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் ஃபுல்லா இருக்க போல இருக்கு. அதனால ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய பவர் மூலியமா ஹீரோயினுக்கு கிஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சிட்டு இருக்காரு. சோ ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்துருச்சு. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு அடே என்னடா பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இப்ப நீ என்ன அடிக்க போறியா இல்ல நீ அங்க போய் டிராயிங் பண்ண போறியான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் டிராயிங் பண்ண வந்து டிராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிராயிங் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு யாங்கும் வந்துடுறான். பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் என்ன பண்றாரு, அவரும் அந்த இடத்துக்கு கிங் கிட்ட வந்து எப்படியாவது இந்த காம்படிஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரின்ஸ் வந்து நம்ம ராஜா கிட்ட சொல்லி பாக்குறாரு, இல்ல இதுக்கு எதுக்கு இது மாதிரிலாம் நம்ம எக்ஸாமினர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல. அப்ப ராஜா என்ன சொல்றாரு, அப்ப மந்திரி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, மந்திரி தான் சொல்றாரு இல்ல என்ன ஒரே ஒரு எக்ஸாம் தானே என்ன ஒரு 5-10 நிமிஷம் ஆகுமா விடு பரவாயில்லன்னு சொல்ல ஹீரோயினும் லாஸ்ட் நேரத்துல என்ன பண்றாங்க ராஜா கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க வந்து பார்த்தோன்னே நம்ம பிரின்ஸுக்கு அல்ல இல்ல போச்சு பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சு போல இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினும் யாங்கும் போயிட்டு படம் வரையறதுக்கா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படம் வரையறாங்க. ஆனா யாங்குக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் பேக்க முளைச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் என்ன பண்றாரு, அங்க இருந்து அலேக்கா கிளம்பி வெளியே வந்துட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ராஜா கிட்ட நான் கிளம்புறேன் ராஜா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். பிரின்ஸ் போனோடனே எக்ஸாமினருக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா எக்ஸாமினர் பிரின்ஸ் சொல்லி தான் நம்ம பிரின்ஸோடைய ஆளுங்க எல்லாத்தையுமே வேலைக்கு வச்சிருப்பான். இப்போ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமினர் கீழே ராஜா கிட்ட விழுந்துடா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இவங்க காசு கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனா பிரின்ஸை மாட்டி உள்ள இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ உடனே ராஜா என்ன பண்றாரு, ரெண்டு பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஹீரோயின் இதை கேட்டுட்டு ராஜா இந்த மாதிரி வந்துட்டு தப்பா நினைக்காதீங்க உங்களுடைய தண்டனையை நான் இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு, அதனால இதுக்கு முன்னாடி நடந்தவங்க எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் அப்படின்னா இவனுங்களை வெறும் ஜெயில மட்டும் போடுங்க, இவனுங்க வந்துட்டு களி திங்கட்டும் சாவர வரைக்கும் இவனுங்க களி திங்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுங்க அரண்மனையிலன்னு சொன்னோன்னே ஹீரோயினுடைய பேச்சு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜாவும் என்ன பண்றாரு, ஹீரோயின் சொன்ன மாதிரியே அதாவது நம்ம யாங்கையும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினர் ரெண்டு பேரையுமே ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப ராஜா என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பெயிண்டரா வந்துட்டு வேலையும் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம குஷியாயிடுறாங்க. ராஜா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட இப்ப மந்திரி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்றாரு, நல்ல விதமா அந்த வேலையெல்லாம் செய்யுமா, அரசர் உன்னை நம்பிதான் பெயிண்டர் வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல பிரின்ஸுக்கு செம கோவம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டாங்க இல்லையா, பிரின்ஸுக்கா நம்ம ஹீரோயின் மேல செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோயினை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இப்ப போட்டு தள்ளனா ராஜாவுக்கு வந்துட்டு பிரின்ஸ் மேல ஏதாவது சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்துட்டு அமைதியா இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு இது இருக்கு போல இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, என்னன்னா அரண்மனை வந்துட்டு இதுங்களால மட்டும்தான் வந்துட்டு இந்த பெயிண்டர்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப அவங்களுடைய புது ஷாப்பை ஓபன் பண்றதுக்காக பட்டாசுலாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கா, வெடிச்சிட்டு இருக்கா. நம்ம பிளாக் பயந்து போய் நாயா மாறிட ஹீரோயின் ஐயோ பிளாக் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல ஒயிட் இல்ல அவனுக்கு பட்டாசுனா பயம் வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயினோட கடைக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த பெயிண்டிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் யாங்குடைய அப்பாவுக்கு தெரிய வருது. இப்ப யாங்குடைய அப்பா கூட ஒரு மெஜிஷியன் இருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா யாங்குடைய அப்பா என்ன சொல்றாரு, ஹீரோயினை போட்டு தள்ள சொல்றாரு. இப்ப அந்த மெஜிஷியன் என்ன சொல்றான், ஆல்ரெடி நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் ஹீரோயினை
பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். ஆக்சுவலி அவகிட்ட ஏதோ வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 3 ஃபாக்ஸ்ங்க வெளியே வந்திருக்கு. அதுல வந்துட்டு ஹீரோன்ற ஒரு ஃபாக்ஸ் தான் ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லானவன். முதல்ல ஹீரோயின் அட்டாக் பண்ணோம்னா நம்ம அந்த 3 ஃபாக்ஸையும் நம்ம கொன்னாகணும். ஃபர்ஸ்ட் நான் அந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் அதான் அந்த மந்திரவாதி என்ன பண்ணா யாங்குடைய அப்பா கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோயின் முதல் நாள் வியாபாரத்தெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷனா வர போனே நம்ம பிளாக் முதல் நாள் வியாபாரம் நல்லா பெருசாயிடுச்சு இல்ல, ப்ளீஸ் இந்த மாதிரி எனக்கு நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வரா. இவன் நம்ம ஹீரோயினோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்தோன்னே செம்ம கடுப்புல இருக்கா. இப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு அவளுடைய வெட்டிங் இன்விடேஷனை கொண்டாந்து கொடுக்க, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடுப்புல ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ வரணும், கண்டிப்பா வரணும், அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை தான் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறா. ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பாய் ஃப்ரெண்டை பிரிச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதோட இன்விடேஷன் தான் போல இருக்கு. இப்ப அவ பிஸ்கெட்டும் கொண்டாந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அங்க இருந்து பேசி அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன சொல்றா, அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டாவே இல்ல, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பிரெக்னென்ட்டா இருக்கவங்க ஒரு விதமான ஒரு பெர்ஃப்யூமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பொண்ணு யூஸ் பண்ணுதா, அந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னென்ட்டா இருக்க இல்ல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டையா பிரிக்கிற, உன்னோட கல்யாணத்தை வந்து நான் எப்படி நிறுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரி ஒரு பிஸ்கெட் கொடுத்துருப்பான். அந்த பிஸ்கெட்டை நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. மறுநாளும் ஆகுது. ஹீரோயின் கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு தாண்டின மாதிரி வந்துட்டு செம்மையா வயசாயிருக்கு. ஹீரோயின் வெளியே வந்து இந்த விஷயமா வந்துட்டு பிளாக் ஒயிட் ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே ஒயிட் கேட்கறான், நேற்று ஏதாவது விசித்திரமா ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்துட்டு சாப்பிட்டது தானே நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு சொல்ல பிளாக்கா ஐயோ என்ன மாஸ்டர் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆவேன். இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, உன்னோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்தா இல்லையா பிஸ்கெட், அது நீ சாப்பிட்டல, ஒருவேளை அந்த பிஸ்கெட்ல தான் ஏதாவது பாய்சன் கலந்துருக்கும்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ அவ பண்ணாலும் பண்ணிருப்பா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவ திருட பார்த்தவ தானே, அவ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய மேரேஜ்க்கு போறாங்க. அப்படி போகக்குள்ள ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வேலைக்கார பொண்ணு பாக்குறா. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வேலைக்காரி. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறா. ஹீரோயினை பார்த்துட்டு உடனே அங்க இருந்து பயந்து ஓடிட. அப்ப ஹீரோயின் இவையும் என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் டைரக்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிடுறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னமா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா, என்ன நீ ஏதோ வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கன்னு நேற்று என்கிட்ட சொன்னியே, ஆனா நீ பிரெக்னெண்டா இல்லைன்றதே எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கவங்க இந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ண மாட்டாங்க, நீ அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்றதுன்னா ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆமா ஆமா நான் பிரெக்னெண்டா இல்லதான், ஆனா இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத, ஏன்னா இது கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பாருங்க இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு பயந்து ஒரு வேலைக்காரி ஓடனா தெரியுமா, அந்த வேலைக்காரி கிட்ட நம்ம ஹீரோயின் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய முதலாளி வந்துட்டு பிரெக்னெண்டா இல்ல தானே, அவன் என்கிட்ட மொத்த உண்மையை சொல்லிட்டா, இந்த விஷயத்த நான் வந்துட்டு இந்த என்னுடைய எக்ஸ் லவருடைய அம்மா கிட்ட சொன்னேன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை, நீயா போய் இந்த உண்மையை சொல்லிடுன்னு சொல்ல கரெக்டா நம்ம எக்ஸ் லவருக்கும் அதாவது ஹீரோயினோட எக்ஸ் லவருக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் நடக்கிறப்ப கரெக்டா அந்த பொண்ணுடைய வேலைக்காரி வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எங்க மேடம் வந்துட்டு பிரெக்னெண்டா இல்ல, நான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்துட்டு பொய்ய சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் லவருடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இப்ப அவங்க செம்ம கடுப்பா வராங்க. ஹீரோயினோட எக்ஸ் லவர் உண்மையா நீ இப்ப பிரெக்னெண்டா இல்லையான்னு சொல்ல ஹீரோயினும் உள்ள வந்துடுறாங்க. ஆமா இவ பிரெக்னெண்டா இல்லவே இல்லைன்னு சொல்ல இப்ப அந்த எக்ஸ்லவருடைய அம்மா என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்றனால இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சு, அதனால இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன்னு போயிட. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து செம்மையா மொரன்னு முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழ வர ஹீரோயினோட எக்ஸ்லவர் ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் ரொம்ப முடியாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் உடனே வந்துட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய லவர் அதாவது இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறாலே என்னோட ஃப்ரெண்டு அவதான் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பாய்சனை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல உடனே வந்துட்டு அந்த எக்ஸ் லவர் என்ன பாய்சன் அவளுக்கு கொடுத்த சொல்லி தொல்லடி, அதுக்கான ஆன்டிடோட் இருக்கா இல்லையான்னு சொல்ல இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்கு. ஹீரோயின் ரத்தவாந்தி வேற எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா. உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டே இல்ல நான் இவ்வளவு ஹர்ட் பண்ணும்ல, நான் எந்த விதமான மருந்தும் வந்துட்டு வாங்கல, ஒரு மேஜிக் பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த பாட்டி கூட ஒயிட் கலர் ஹேர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த பாட்டி ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டு அசிங்கமாவா இந்த மருந்து சாப்பிட்டான்னு சொல்லலாம், அப்படி அதனால தான் நான் பிஸ்கெட்ல கலந்து அந்த மருந்தை கொடுத்தேன், ஆனா எனக்கு தெரியாது இந்த மாதிரி வயசாகும்னு சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு ரத்தவாந்தியா வந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஒழுங்கா ஆன்டிடியூட் எங்க இருக்கு சொல்லுடின்னு சொல்ல இல்ல சத்தியமா எனக்கு என்கிட்ட ஆன்டிடியூட் இல்ல என்ன விட்டுருங்கன்னு சொல்ல ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கொலை பண்றதுக்காக கழுத்தை பிடிச்சி செம்மையா நெரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுன்ற பாசம் இருக்கும் இல்லையா, சோ ஹீரோயின் என்ன சொல்றாங்க தயவு செஞ்சு அவளை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த நிலைமையில கூட தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஹீரோயின் இந்த மாதிரி சொல்றதை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஒயிட்டை கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒயிட் சொன்னா நம்ம ஹீரோ கேட்பான் இல்லையா, அதுக்காக ஒயிட்டை கூப்பிட இப்ப ஒயிட் வந்து ஹீரோ கிட்ட இங்க பாரு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் போய் பாரு, இவளை கொல்றதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒயிட் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ஹீரோ என்ன பண்ணா அங்கிருந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணா அவனுடைய எக்ஸ்ல வர அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸ்ல இருப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணா குடுகுடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுறான். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேஜிக் பாட்டி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பாட்டி பாக்குறாங்க. லாஸ்டா 100 வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வயசு அதிகமாயிட்டே இருக்கு. சோ ஹீரோயின் அப்படியே படுத்த படுக்கையில கிடக்குறாங்க. இப்ப ஒயிட் என்ன பண்ணா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை அவனுடைய மேஜிக் பவரை வச்சு கூப்பிடுறான். இப்ப பிளாக் உடனே சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு சொல்ல உடனே அந்த டாக்டர் வந்து என்ன விஷயம் எதுக்கா என்ன கூப்பிட்டேன்னு சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய மாஸ்டருக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் அவங்களே செக் பண்ணி பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் வந்துட்டு அவனோட டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த டாக்டர் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஹீரோயினோட உடம்பு ஃபுல்லா வந்துட்டு பாய்சன் கலந்துருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க சாக போறாங்க அப்படின்னு சொல்ல அவனுதான் ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. இதுக்கு ஏதாவது ஆன்டிடியூட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க ஆன்டிடியூட் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மலையில எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ளவர் ஒன்று பூக்கும், அதுல இருந்து ஒரு சீட் வேணும்னு சொல்ல ஹீரோ கடுப்பாவறான். யோ மலையில பூக்குற பூ அது என்னையா பூ, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு செடியும் வளராதியான்னு சொல்ல ஆனா அந்த டாக்டர் இல்ல இருக்கு நீங்க ஃபேரிலாண்டுக்கு போங்கன்னு சொல்ல ஹீரோ நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேரிலாண்டுக்கு வரான். அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி மலையில பூக்குற ஒரு பூ இருக்கு, அந்த பூவோடைய சீட் தான் நம்ம ஹீரோக்கு வேணும் போல இருக்கு. இப்ப ஹீரோ அந்த பூவை வைக்கலான்னு போறக்குள்ள அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. இவதான் இந்த பூ எல்லாத்தையுமே பாதுகாக்கிற போல இருக்கு, நான் ஏன் உனக்கு வந்துட்டு இதோடைய சீடை கொடுக்கணும், இதெல்லாம் வளர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அது மட்டும் இல்லாம இதை எவ்வளவு பாதுகாப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டும் அசால்ட்டா வந்து சீட் கேட்கற, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் கேட்கிறேன், 2 மாசத்துக்கு நான் உங்களுக்கு வேலைக்காரனா வேலை செய்யறேன், 2-3 மாசத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதோடைய சீடை நம்ம ஹீரோ கையில கொடுத்து 2 மாசம் கழிச்சு வந்து எனக்கு வேலை செய்யணும் சரியான்னு சொல்ல ஹீரோவும் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்துறான். ஆக்சுவலி அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீடு, அந்த சீடை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீடை சாப்பிட்ட உடனே மறைஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ இதே டாக்டர் எங்கடா ஹீரோயின் போயிட்டான்னு ஹீரோயினோட சோல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போய் புதஞ்சிடுது. ஹீரோ கடுப்பா நான் என்னையா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவை இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாரு ஆக்சுவலி இதுல இருந்து ஒரு செடி ஒண்ணு முளைக்கும், அந்த செடியில இருந்து வர பூல இருந்து தான் நம்ம ஹீரோயின் மறுபிறவி எடுப்பாங்கன்னு சொல்ல ஒயிட் வந்துட்டு அந்த டாக்டரை நம்புறான். ஆனா நம்ம பிளாக் தான் அழுகுறான், போச்சு நம்ம மாஸ்டர் இருந்தால் என்னமோ பண்ணிட்டா இவனை லாக் பண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சொல்ல ஹீரோ என்ன பண்ணா சரி ஓகே நீ சொல்றதை நாங்க பண்றோம், ஆனா இந்த செடி மட்டும் வளர்ந்து வரலன்னு வச்சுக்கோங்க உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த டாக்டரை வீட்லயே வச்சுக்கிறான். அந்த டாக்டர் வேற வழியே இல்லாம வீட்லயே இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ செடியை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் செடியில இருந்து ஒரு முளை கொட்டு இது கூட வரவே இல்லை, ஒரு குட்டி இலை கூட முளைஞ்சு. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா நைட்டும் பகலும் பார்க்காம அந்த செடியவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இல்லாததுனால ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு குட்டியா ஒரு செடி ஒண்ணு முளைக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த செடியவே பார்த்துட்டு இருக்கான். என்னதான் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஒரு பொண்ணு இல்லைன்னு ஹீரோடைய மனசுலயே ஒரு மாறியாவது என்னடா அது சண்டை போட்டு இல்லாத ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த செடி வந்துட்டு முளைச்சு ஒரு குட்டி பூவா ஒண்ணு வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஒயிட் பிளாக் எல்லாருமே சந்தோஷப்பட ஹீரோவும் வந்து பார்த்து சந்தோஷப்படுறான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜாமால நம்ம ஹீரோ சிரிச்சிருக்கான். ஆக்சுவலி இந்த ஹீரோ யாருன்னு தெரியுதா? சோ இந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த ஹீரோ யாருன்னு நல்லாவே தெரியும், ஆனா யாருமே இன்னும் கெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பீங்களே. அதுக்கப்புறமா அந்த டாக்டருக்கு சோறு கூட போட மாட்டேன்றாங்க. நம்ம பிளாக் கொலஸ்ட்ரால் வந்துடும், பிபி வந்துடும், கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டருடைய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அரண்மனையில இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டு போறதுக்காக வந்துட்டு ஆளுங்க வந்திருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணா நான் இந்த மாதிரி ஹீரோயினோட இடத்துல இருந்து போறேன், நீங்க வந்துட்டு செடியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ஹீரோயின் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அங்கிருந்து கிளம்புறான். இப்போ உடனே நம்ம ஒயிட் பிளாக் பாக்குறான், என்னது ஹீரோயின் அப்படின்னு சொல்ல வாய மூடுறடி மடப்பையிலே அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணா பிளாக்குடைய வாயை மூடிட்டு அங்கிருந்து ராஜா கிட்ட வராங்க. ஆக்சுவலி ராஜா கிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தவ இருக்கான். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் டீமன். சோ ராஜாவுக்கே தெரியாம ராஜாவுடைய பவர் எல்லாத்தையுமே இவ சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இது ராஜாவுக்கு சுத்தமா தெரியாது. ராஜாவும் அந்த பொண்ணு கூட வந்துட்டு நல்லா ஜாலியா இருக்கா. இப்ப ஹீரோயின் நினைச்சு அந்த இடத்துல ஹீரோ தானே இருக்கான். ஹீரோயின் நினைச்சு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பெயிண்ட் ஒண்ணு வேணும், கொஞ்சம் வரைஞ்சு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. என்னன்னா இந்த கான்கியூபைன் கூட அதாவது இப்ப அந்த கேட் டீமன் இருக்கா இல்லையா அவளையும் ராஜாவையும் சேர்த்து பெயிண்டிங் வரைய சொல்றாரு நம்ம ராஜா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு இது ஒரு கேட் டீமன் சொல்லிட்டு ஹீரோயின் இந்த விஷயத்த ராஜா கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே இப்ப அந்த கான்கியூபைன் என்ன பண்ணா யார் இந்த பொண்ணு என்னை பத்தி இவ தப்பா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஹீரோயின் கிட்ட போவ. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய பவர் ஆக்சுவலி அது ஹீரோயினே கிடையாது, ஹீரோ தானே. ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நான் சொல்றது உண்மை, இது வந்துட்டு ஒரு கேட் டீமன் ராஜான்னு சொல்லிட்டு உண்மையான உன்னோட உருவத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த கான்கியூபைனோட கையை பிடிச்சி வந்துட்டு இழுத்து தள்ளி விட ஹீரோவுடைய
பவர்னால அந்த கேட் டீமன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாவே மாறிடுச்சு. உடனே ராஜா பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார், உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் சொல்ல. இப்ப ஹீரோயின் ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணாரு, இல்ல ராஜா இந்த மாதிரி என்னுடைய அங்கிளுக்கு இந்த மாதிரி மேஜிக்லாம் நல்லாவே தெரியும், அவர் ஒரு டீமன் கேச்சர், அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்ல. ராஜா நம்ம ஹீரோயின் கையில நிறைய பொற்காசுகள்லாம் கொடுத்து, எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் எதுவும் வேணாம், எனக்கு மூடு சரியில்லை, சோ அதனால நீ வந்துட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோயின் நினைச்சு ஹீரோ கிட்ட சொல்லி அங்கிருந்து அனுப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லலான்னு வராங்க. ஆனா ஒயிட் என்ன பண்றா, இல்ல ஹீரோயின் இங்க இல்ல, நீங்க எங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பிளாக் கடுப்பை இப்ப ஹீரோயின் இல்லாதது காரணம் நீ தான் தெரியுமா, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு கில்ட்டினஸ்ல தான் சாரி சொல்றதுக்காக வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஸ்கிரீன் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. இந்த லேடி யாருன்னு தெரியுதா, அந்த மந்திரவாதி பாட்டி தான். அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இந்த மந்திரவாதி பாட்டி தான். ஏன்னா இவங்க கொடுத்த மருந்தை சாப்பிட்டு தான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வயசான மை வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆயிருப்பாங்க. சோ இப்ப கரெக்டா அந்த லேடி என்ன பண்ணாங்க, அதான் அந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணாங்க, மந்திரம் போட்டு நம்ம ஒயிட்டையும் பிளாக்கையும் என்ன பண்ணாங்க அசைய முடியாம செஞ்சுட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினோட வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சா, நீங்க தானே அந்த மந்திரவாதி பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒயிட் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு செடியா மாறி இருக்கா, சீக்கிரமா போயிட்டு அவளை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்துட்டு ஹீரோயினோட வேஷம் போட்டு போனா இல்லையா, அப்ப அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட் டீமன் வந்து பாத்துருப்பா இல்லையா, அந்த கேட் டீமனை எடுத்துட்டு வரக்குள்ள ஹீரோயின் நினைச்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அட்டாக் பண்ண சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே பிரின்ஸ் வந்துட்டு இது ஒரு மனுஷனால கண்டிப்பா பண்ணவே முடியாது, அதனால ஹீரோயின் யாரு என்னன்ற விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அங்க ஒரு செடியா மாறி இருக்காங்க இல்லையா, அந்த செடியில இருந்தானே ஒரு பூவா பூத்து வர போறாங்க. ஆனா அந்த செடி கிட்ட போவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு நடுவுல வரா. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி 2-3 தடவை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ண, அவளாலேயே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றா அந்த செடியை எதுவும் பண்ணாத மாதிரி. ஆனா அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, லாஸ்டா அவங்களுடைய மந்திரத்தை வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு அட்டாக்க பண்ணி விட்டுறாங்க. பாவம் அந்த பிள்ளை வந்துட்டு ரத்தவாந்தி கக்கி எடுத்து அதே இடத்துல மயங்கி போவேன். அந்த பாட்டிமா என்ன பண்றாங்க, அந்த செடி இருக்கு தெரியுமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் மாதிரி போட்டு அந்த செடியவே வந்து பாத்தீங்கன்னா வளர விடாம செஞ்சு அந்த செடியவே கருக வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வேஷத்துல இருந்தா இல்லையா, உள்ள வந்து பாக்க நம்ம ஒயிட் பிளாக் எல்லாமே, அதுக்கப்புறம் டாக்டர் முத கொண்டு எல்லாருமே வாங்கி போய் கிடக்க. ஒயிட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒயிட்டும் நடந்த விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் எங்களை இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க, பின்னாடி போ சீக்கிரமா ஹீரோயின் கிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து போய் வந்த பார்த்தா அந்த செடியே கருகி போய் கிடக்குது. பின்னாடி நம்ம டாக்டர் ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, ஃபேரி லேண்ட்ல இருந்து ஒரு லிலியோடைய ஒரு வாட்டர் ஒன்று இருக்கும், ஸோ அந்த ஸ்பைடர் லிலியோட ஒரு வாட்டரை வந்துட்டு நீ எடுத்துட்டு வரணும், அந்த வாட்டரை எடுத்துட்டு வந்தாதான் இப்போதைக்கு ஹீரோயினை காப்பாற்ற முடியும், லேட் பண்ண ஹீரோயினை ரொம்ப வந்துட்டு ஆபத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான் ஸ்பைடர் லிலியோடைய வாட்டரை எடுத்துட்டு வரதுக்காக. இப்போ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டை செக் பண்ண, அந்த பொண்ணுக்கா செம்மையா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு, ரொம்ப வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காப்பல இருக்கு. உடனே வந்துட்டு ஒயிட் கிட்ட சொல்லி நீ இந்த பொண்ணை வந்துட்டு உடனே காப்பாத்து, ஏன்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம்னா லேட் ஆகும், இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கோமா ஸ்டேஜ் போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த வாட்டர் லிலியோட தண்ணி எடுக்கலான்னு வரக்குள்ள அந்த தண்ணியை பாதுகாக்கிறது ஒரு குட்டியோண்டு பையன் பாதுகாவலன் போல இருக்கு. அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோவை டீமன் நினைச்சிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தண்ணி எடுக்க விடாம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். லாஸ்டா ஹீரோவே அட்டாக் பண்ணணும்னு நினைச்சு அந்த குட்டி பையன் சிரிச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு அலைக்கா நான் அந்த குட்டி பையனுக்கே தெரியாம தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட. இப்ப அந்த குட்டி பையன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த குட்டி பையனோட அப்பா வந்து இங்க பாருப்பா, இந்த இடத்துக்கு வர வந்துட்டு பாத்தீங்கன்னா டீமன்ஸால வரவே முடியாது, அதனால நீ வந்துட்டு ஒரு சின்ன பையன் தான், உன்னோட பவர் எல்லாம் ரொம்ப வந்துட்டு வேஸ்ட் பண்ணாத, தண்ணி தானே எடுத்துட்டு போட்டோம், நல்லவங்களால மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரவே முடியும் ஸ்பைடர் லிலியோட இடத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்த. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒயிட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிட்டதுனால சோ ஒயிட் என்ன பண்ணா அவனுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டை நார்மலாக்கி சரியாக்கி என்ன பண்ணா பெட்ல படுக்க வச்சு நம்ம ஒயிட் என்ன பண்ணா அங்க இருந்து கிளம்ப. இப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சு பாக்குற, என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் அவுந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த ஸ்பைடர் லிலியோட வாட்டரை எடுத்துக்கிட்டு வந்ததான். இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா, சீக்கிரமா வான்னு சொல்ல உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடர் லிலியோட வாட்டரை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயினோட செடி கிட்ட ஊத்த, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி இன்னும் ரொம்ப கருக ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாருமே பயந்துகிட்டே இருக்கா. உடனே எங்க இருந்துதான் அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னு தெரியல, அந்த ஸ்பைடர் லிலியோட வாசனை கேட்டு அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாருமே அங்க ஓடி வர கரெக்டா ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூவா மாறி கரெக்டா வந்துட்டு ஒரு பொண்ணா மாறி வெளியே வராங்க. அவ்வளவுதான் நம்ம பிளாக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஈன்னு அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட. இப்போ ஹீரோயின் வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஒயிட் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல. இப்போ ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மாதிரி கேட்க, இந்த மாதிரி சாரி சொல்லன்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் சாரி எல்லாம் எதுவும் தேவையில்ல, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மன்னிக்கிற மாதிரி இல்ல. அதுக்குள்ளே பிளாக் வந்துட்டு சிஸ்டர் பரவாயில்ல வாங்க நம்ம உள்ள போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல டாக்டரும் சரி ஓகே என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டர் கிளம்பிடுறாங்க. சோ இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள வர. இப்போ ஒயிட் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு உன்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பாடுபட்ட தெரியுமா, பாவம் அவ ரொம்ப இன்ஜுரி ஆயிட்டா, அவளை மட்டும் நான் காப்பாத்தாம போயிருந்தா அவ வந்துட்டு கொஞ்சம் நாளே செத்தே போயிருப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டை மன்னிச்சுடு எனக்காவது மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் வேணா யோசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா ஒயிட் சொன்னதுக்காக ஹீரோயின் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டை மன்னிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடியாள் வரான். அந்த பாட்டியோடைய அடியாள் அந்த மந்திரவாதி பாட்டியோட அடியாள் வந்து ஹீரோயின் மறுபடியும் உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்ல பாட்டி செம்ம கடுப்பா வராங்க. அங்க சீன் கட் பண்ணி எப்பயும் போல ஹீரோயின் காலையில எந்திரிச்சு அவங்களுடைய ஸ்கிரீன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்பப்ப வந்து ஹீரோயின் கிட்ட சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு ஒயிட் சொன்னதுனால அவங்க ஃப்ரெண்டை மன்னிச்சிட்டாங்க இல்லையா. சோ லாஸ்டா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுக்கப்புறமா எந்த தப்பும் பண்ணாத ஓகேவா நீ நானும் ஃப்ரெண்டு சரி இந்தா என்னோட ஷாப்பை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடவத்தை கையில கொடுத்துட்டு அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரோஸ் செடி இருக்கு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரோஸ் செடி கருகி போயிடுச்சு போல இருக்கு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பிளாக்கையும் ஒயிட்டையும் திட்டிட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த செடியை தொடறாங்க பாருங்க. அப்படியே பூத்து குலுங்க ஆரம்பிக்குது அந்த செடி. ஹீரோயின் கத்துறாங்க ஹே இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலி அந்த ஸ்பைடர் லிலியோடைய வாட்டர்ல நீ வந்துட்டு பிறந்த அதனால உனக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்கலையா உனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு செத்து போன செடி கொடிங்களுக்கு உன்னால உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் செம குஷி ஆயிட்டாங்க. வா அப்ப எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கா வா நானும் வந்துட்டு ஒரு ஏஞ்சல் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவங்க பவரை டெஸ்ட் பண்றதுக்காக பெயிண்டிங் வரைய ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நார்மலான ஒரு கிளை பெயிண்டிங்கை வரைஞ்சு அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கத்தோட அதுல ரியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையும் ஒரு பூவும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ உடனே என்னம்மா நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி விளையாட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த நேரத்துல ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் வரா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல என்னால வந்துட்டு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல இப்ப அந்த எக்ஸ் லவர் என்ன பண்ணா நீ ஏன் என்ன வேணாம்னு சொல்ற எனக்கு தெரியும் உன்னோட மனசுல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு ஒரு வேலை வந்துட்டு இவனாலதான் நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை காமிச்சு பேச உடனே நம்ம ஹீரோயினும் ஆமா நான் இவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நான்லாம் நம்ப மாட்டேன் நீ என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ப வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோவுக்கு நச்சுக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை ஸ்டன்னா ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான் எரடி பண்ண அப்படின்னு மாதிரி பார்க்க இப்போ உனக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் கார நம்பவே மாட்டேன்றா. நம்ம ஹீரோ பார்த்து டேய் படுபாவை என்னோட லவரை நீ என்கிட்ட இருந்து புடுங்கிட்டியான்னு சொல்ல ஹீரோ உடனே ஏன் புடுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிட்டா. அவ்வளவுதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கார செம கடுப்பாவரா டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டே உட நம்ம ஒயிட்டும் அதுக்கப்புறம் பிளாக்கும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அச்சோ போச்சு என்ன காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தர்ணா பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே முன்னாடி நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு இவளை மட்டும் ஏத்துக்கிட்டேன் இவ்வளவு தானே உனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு போப்போ நான் வந்துட்டு இவளை ஏத்துக்கிட்டேன் ஆனா உன்னெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணிட அவன் கடுப்பாയി கிளம்பிட்டான். இப்ப பிளாக் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நீங்க 3 பேர் யாரு ஹீரோயின் கூட இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல பிளாக் உடனே அதெல்லாம் ரகசியம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சொல்லிட அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போக இப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அனுச்ச ஒரு ஆள் வரான். சோ இவன் வந்துட்டு ஹீரோயினை யாரு என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா இல்லையா பிரின்ஸ் அதனால பிளாக் கிட்ட வந்து ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறான். பிளாக்கும் தெரியாதனமா ஹீரோயின் தான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அரண்மனையில வந்துட்டு ஒரு பெயிண்டரா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த உளறி தொலைச்சிடறான். அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை துரத்தி விட்டாங்க இல்லையா அதை நினைச்சு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து சோகமா கிளம்பிட. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல கோவன்றதுனால அமைதியா அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்ணா ஒரு மந்திரவாதி கிட்ட வரான். இவன் யாருன்னு தெரியுதா யாங்கோடைய அப்பா கூட இருந்தாலே அந்த மந்திரவாதி தான். இவன் என்ன பண்றா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஆள் என்ன பண்ணா ஆக்சுவலி வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா அவங்க 3 பேருமே 9 tail foxங்க. அதனால என்கிட்ட ஒரு லேம்ப் இருக்கு அந்த லேம்பை எரிய வச்சு நீ அவங்க பக்கத்துல போன அப்படின்னா நான் அவங்கள லாக் பண்ணி வந்துட்டு அவங்களை கைது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை ஹீரோயினோட வீட்டுக்கு அனுப்ப ராஜா என்ன பண்ணாரு ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயினை என்ன எதுன்னு தெரியாம போனா இந்த பிரின்ஸ் வச்ச ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பையனா வேஷம் போட்டுக்கிட்டு தான் இந்த பேலஸ்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட்டிங் காம்படிஷன்லாம் வந்துட்டு டிராயிங் காம்படிஷன்லாம் சேர்ந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை பத்தி நம்ம ராஜா கிட்ட சொல்லிட ராஜா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க இதெல்லாம் உண்மையா சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் லாஸ்டா ஒத்துக்குறாங்க. ஆமா ராஜா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஆக்சுவலி என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் பெயிண்டர் அரண்மனையோடைய ராயல் பெயிண்டர் ஆனா அவர் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாரு. நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனா யாருமே எந்த விதமான பதிலும் சொல்லல. அதுக்காக என்னுடைய அப்பா இறந்ததுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த அரண்மனைக்குள்ள பூந்தேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ராஜான்னு சொல்ல உடனே ராஜா ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாரு. சோ ஹீரோயினா கதறாங்க வேணா ராஜா
ராஜா என்ன விட்டுருங்க, இதான் ராஜா உண்மை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு செகண்ட் பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ செகண்ட் பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளியே போயிட்டு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்னா இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு ராஜ கலைகள், ஸோ அதை எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்காக போனவர் இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இவர் நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றதுனால ராஜா கிட்ட சாரி சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோயின்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆக்சுவலி அவ ஒரு பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அவளுக்கு தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு 2-3 மாசமாவது டைம் கொடுங்க ராஜா ப்ளீஸ்ன்னு சொல்ல, ராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பையனுக்காக சரி ஓகே நான் உனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுக்குறேன், உங்க அப்பா எப்படி இறந்தாருன்ற விஷயத்த நீ வந்துட்டு கண்டுபிடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இங்க வந்துட்டு அரண்மனையில எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிரின்ஸுக்காக ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க. இந்த பிரின்ஸ்க்காக சமக்கவும் வருது நம்ம ஹீரோயின் மேல, ஒண்ணுமே சொல்ல முடியாம நின்றுட்டு இருக்கா. அப்ப ராஜா ஓகே சொல்லிட்டார் இல்லையா. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம செகண்ட் பிரின்ஸ்க்கு பர்த்டே வரப்போது போல இருக்கு, அதுக்கான ஷோவையும் கண்டக்ட் பண்ண சொல்றாரு ராஜா. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான செகண்ட் பிரின்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் பிரின்ஸ் ஓகே நம்ம அப்பாவை வந்துட்டு எப்படி கொலை பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல என்ன பண்ணா ஒரு லேம்பை ஏத்தி வச்சிருக்கான். அதாவது அந்த யாங்கோடைய அப்பா கூட இருந்தாலே ஒரு மந்திரவாதி, அவன் சொன்னா இல்லையா இந்த மாதிரி ஒரு லேம்பை ஏத்தி வச்சு நில்லுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவனும் அந்த லேம்பை வச்சு ஏத்தி நின்னுட்டு இருக்கான். நம்ம 3 ஹீரோவும் ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஒயிட் பிளாக் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்னுட்டு இருக்கா. கரெக்டா இப்ப அந்த மந்திரவாதி என்ன பண்ணா நம்ம ஹீரோ ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்ச் பண்ண ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அந்த மந்திரவாதியை விட சொல்றாங்க. ஆனா விட மாட்டேன்றா. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஏன்னா பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா இதை அணடான்னு சொல்ல, இல்ல இல்ல நான் அணைக்க மாட்டேன், இவங்களால உனக்கு பிரச்சனை இருக்கு, என்னால அணைக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப அணைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய காதை பிடிக்க அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லேம்ப் அணைக்கிறாங்க பாருங்க. உடனே வந்துட்டு அந்த மந்திரவாதியை அங்க வந்து தப்பிச்சு போயிட்டான். ஹீரோ அந்த மந்திரவாதியை பிடிக்கிறதுக்காக பின்னாடி போவ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை செமையா திட்டுறாங்க. உனக்கு யாரா சொன்னது இவங்க வந்துட்டு 9 tail foxன்னு சொல்லிட்டு இவங்களால எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, அந்த மந்திரவாதி என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இவங்களாம் ஹியூமன்ஸ் தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல. ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இனிமே நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் அரண்மனையில என்ன விஷயம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு சரி ஓகே நீ கவலைப்படாத, நம்ம 2-3 மாசத்துலயே கரெக்டா அந்த கேஸோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உங்க அப்பா எதுக்காக இறந்தாங்கன்றதையும் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஸோ அப்படியே ஒரு 2 நாளுக்கு அப்புறமா நம்ம 2வது பிரின்ஸோடைய பர்த்டே இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸோ அரண்மனைக்கு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா நம்ம பிளாக் ஒயிட் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் நம்ம ஹீரோயின் போறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ்ன்றனால ஹீரோயினை தொட்டு பேசுறான். இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோயினோட கையை பிடிச்சி தான் பக்கத்துல நிக்க வர வச்சுக்கிறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் கம்முன்னு இல்லாம செகண்ட் பிரின்ஸ் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒயிட் என்ன பண்ணா அங்க நடக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஷோவை பார்த்துட்டு இருக்கா. பிளாக் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா வந்து என் பின்னாடி உட்கார்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் ஏன் என்னாச்சு, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட தானே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல, எனக்கு பிடிக்கல வரியா இல்லையா அப்படின்னு ஹீரோ ஜெலஸ்ல ஹீரோயினை கத்த. ஜெலஸ்ல என்ன பண்றாரு செகண்ட் பிரின்ஸ்க்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் வந்து உட்காந்துக்க. ஹீரோயின் அம்மா நீ ஏன் இங்க நடுவில் உட்காந்துக்க, உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒப்பேரா டான்ஸ் எனக்கு தெரியல அதனால தான் இங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ பச்சையா புழுவ. இப்போ அந்த இடத்துல ஒப்பேரா டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க சரியா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா பிரின்ஸ் என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸே பண்ணல, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கத்திட்டு இருக்க. செகண்ட் பிரின்ஸ் உடனே அண்ணா என்னதானே ஆச்சு, எப்ப பாரு மத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா, கம்முனே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்துட்டு செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு பிரின்ஸ் அதாவது தம்பிக்காரன் அண்ணன்காரனை திட்டிட்டு இருக்க. உடனே நம்ம ஒயிட் இருக்கான் இல்லையா, அவன் எந்திரிச்சு என்ன பண்ணா, எனக்கு ஒப்பேரா டான்ஸ் தெரியும் அதனால நான் வேணா ஒப்பேரா டான்ஸ் பண்ணவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே போயிட்டு டேய் ஒழுங்கா பண்ணலனா அவங்க தண்டிச்சிடுவாங்க அமைதியா உட்காருடான்னு சொல்ல, ஒயிட் கேட்காம இல்ல நான் ஒப்பேரா டான்ஸ் நல்லாவே ஆடுவேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ரெடி ஆகிறதுக்காக. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போவ. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஒயிட் இருக்காரு தெரியுமா, அவருடைய ஒரு பாஸ்ட பத்தி அப்படியே சொல்றாங்க நமக்கு, அப்படியே ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி. ஆக்சுவலி ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பேரா டான்ஸ் இருக்கிற ஒரு குழுவுல தான் இருந்திருப்பாரு. அப்ப அவருக்கு அந்த டான்ஸ்ல அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு மேல லவ் இருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு நம்ம ஒயிட்டை ஏமாத்திட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்கும். இதனால ஒயிட் கடுப்பாய் என்ன பண்ணாங்க, லவ் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணையும் சரி கூட இருந்த அந்த பையனையும் சரி, ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டு கொண்டு இருப்பான். இதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஒயிட் என்ன பண்ணா அங்க வந்துட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்றான். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ்வரை பத்தி நினைச்சுக்கிட்டே மயங்கி வீழ்ந்துடான் கீழே. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் கிட்ட அதாவது நம்ம 2வது பிரின்ஸ் இருக்கா இல்லையா, அவரோட ரூமுக்கு கூட்டு வர. அப்ப ஹீரோயின் உடனே வந்துட்டு நாங்க இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம பிளாக் எல்லாருமே சேர்ந்து ஒயிட்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. விஷயம் என்னன்னா ஒரு தடவை நம்ம ஒயிட் சொல்லியிருப்பான் இல்லையா 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்கிரீன்குள்ள போகணும், அப்படி இல்லைன்னா நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்ததுனால நம்ம ஹீரோ ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த ஸ்கிரீன்குள்ள போக சொல்றாங்க. ஸோ ஸ்கிரீன்குள்ள ஒரு பாதி நாள் இவங்க அடைஞ்சிட்டு இருக்கணும்
போன போல இருக்கு. இன்னொரு பக்கம் பிரின்ஸை காமிக்கிறாங்க. முதல் பிரின்ஸ் என்ன பண்றாரு, ஒரு புறாவுடைய கால்ல தூது அனுப்பி எங்கேயோ அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஒரு கூட இருக்கவங்க கூட. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம பிரின்ஸோடைய அம்மா, அதாவது ராணி இருக்காங்க தெரியுமா, ராணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் நிறைந்த ஒருத்தவங்க கூட இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க, அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லேடி தான். அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ராணிக்கு ஹெல்ப்பா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ராணி இறந்ததுக்கு அப்புறமா அந்த லேடி எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா போக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்ன கூப்பிடு, கண்டிப்பா நான் வருவேன். அந்த புறாவை கையில கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த லேடிக்கு தான் நம்ம பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூது விட்டு அனுப்புறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, அந்த பாட்டி இருக்காங்க தெரியுமா, மந்திரவாதி பாட்டி, அவங்க தான் போல இருக்கு. இப்ப அந்த மந்திரவாதி பாட்டி கிட்ட நம்ம பிரின்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப அடுத்த ராஜாவா ஆகலான்னு பார்க்க, ஆனா என்னுடைய தம்பி இப்போ வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸை கத்துட்டு வந்ததுனால அதனால வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு அதான் ராஜா வந்துட்டு என்னுடைய தம்பியோட பேச்சை தான் கேட்கறாங்க. என்ன ராஜா ஆக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. அதனால நான் எப்படியாவது ராஜா ஆகணும், நீங்க தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி பாட்டி கிட்ட கேட்க. சோ அந்த மந்திரவாதி பாட்டி ஆக்சுவலி இவங்க பார்க்கறதுக்கு சூனியக்காரி பாட்டி மாதிரி தான் இருக்காங்க. சூனியக்காரி பாட்டி என்ன பண்றாங்க, சரி ஓகேப்பா அதுக்காக சில சடங்குகள்லாம் பண்ணணும், அதனால ஒரு 9 பெண்கள் எனக்கு வேணும்னு சொல்ல பிரின்ஸ் உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டுல இருக்க ஒரு ராயல் பெயிண்டர் ஒருத்தவங்க வராங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இவர் ராஜாவை பார்க்க வந்ததுனால ராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமா கேளுங்கன்னு சொல்ல, அந்த ராயல் பெயிண்டர் என்ன சொல்றாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல ஒரு அழகான டிராயிங் மாதிரி எனக்கு ஒன்று வேணும் ராஜா அப்படின்னு சொல்ல, ராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்துட்டு என்னுடைய ராயல் பெயிண்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் கொடுக்க சொல்றேன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஸை பத்தி சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், எங்க அப்பா மேல வந்துட்டு ஒரு கான்கியூபனை வச்சிட்டு இருந்தாரு, அதாவது வந்துன்னா அஃபேர்ல இருந்தாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா மேல இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இறந்து போனாருன்னு சொல்லிட்டு அதோடைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி செகண்ட் பிரின்ஸ் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. ராஜா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பண்ண ஒரு ஃப்ரேம்ல ஒரு பெயிண்டிங் ஒன்று வேணும், அதுவும் அந்த பெயிண்டிங் பட்டு நூலால செய்யணும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஸோ ஆக்சுவலி ஒரு விச்சு பொண்ணு இருந்தா தெரியுமா, எபிசோட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு விச்சு பொண்ணை நம்ம ஹீரோயின் காப்பாத்திருப்பாங்க. அந்த பொண்ணு கூட இறந்திருப்பா, ஸ்பைடரா மாறி இருப்பா இல்லையா. அப்ப நம்ம ஒயிட் என்ன சொல்லியிருப்பான், இந்த ஸ்பைடர் வந்துட்டு கோல்டன் கலர் நூலை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஓகே ராஜா கண்டிப்பா நான் வந்துட்டு இது ஒரு 7 நாள்ல நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரெண்டாவது பிரின்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் இருக்கு தெரியுமா, அதை வந்துட்டு எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் அச்சோ இப்ப இந்த நேரத்துல நான் பட்டு நூலுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஸ்கிரீனை பாக்குறாங்க. ஸ்கிரீனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஹீரோ அதுக்கப்புறம் பிளாக் ஒயிட், அவங்களும் வந்துட்டு ரிலீஸ் ஆகி கரெக்டா வெளியே வர ஹீரோயின் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ராஜா வந்துட்டு 1000 காலத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஃப்ரேம்ல ஒரு பெயிண்டிங் ஒன்று வேணும்னு சொன்னாரு, ஆனா அதுவும் பட்டு நூல்ல வேணும்னு சொல்லியிருக்காருன்னு ஹீரோ உடனே பட்டு நூல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஸ்பைடர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பட்டு நூல் உருவாக்கும்னு ஸோ ஒயிட் தான் சொன்னா நம்ம தான் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா, நம்ம ஒயிட்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, மயங்கி போய் விழுந்தா இல்லையா, அதுக்காக இந்த பொண்ணு மருந்தெல்லாம் தயாரிச்சு நம்ம ஒயிட்டுக்கு கொடுக்க, ஆனா ஒயிட் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடறான். இதனால இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்னடா இது மருந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்ல, ஒயிட் என்ன பண்ணா நம்ம செகண்ட் பிரின்ஸ் கிட்ட கூட்டிட்டு வரான். விஷயம் என்னன்னா, செகண்ட் பிரின்ஸோடைய வீட்டுக்கிட்ட அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாசம் ட்ரீ மாதிரி ஒன்று இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அது அந்த மரத்தை செடி கொடி எல்லாம் தொட்டா அதை வந்துட்டு உயிர் கொடுக்குற ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஒயிட் என்ன பண்ணிருக்கான், ஹீரோயின் இங்க கூட்டு வந்திருக்கான். பிளான் என்னன்னா, இப்ப அந்த ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாசத்துடைய இலைகளை பூக்களை இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா ஸ்பைடர் உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் நூலை தயாரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து செகண்ட் பிரின்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போய் நம்ம ஒயிட் சும்மா பேசுற மாதிரி பேச போவ, ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அந்த பட்டு போன அந்த மரத்தை வந்துட்டு டச் பண்றாங்க. டச் பண்ணோடனே அதுல நிறைய பூக்கள்லாம் வந்துட்டு ஸ்பைடரும் அதை சாப்பிட ஆரம்பிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பைடர் கோல்டன் கலர் நூலை தயாரிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த பாட்டிமா அந்த சூனியக்கார பாட்டி இருக்காங்களே, அவங்க 9 பெண்களை கேட்டாங்க இல்லையா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் என்ன பண்றாரு, நிறைய பொண்ணுங்களை கடத்தி கூட்டு வந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல இருக்கு. இவன் அந்த மந்திரவாதி பாட்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடான். மந்திரவாதி பாட்டியும் ஹே நீ தானே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னு கண்டுபிடிச்சிட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒயிட் பிளாக் எல்லாருமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அந்த மரத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோடைய ஃப்ரேம் வச்சு தானே செய்யணும்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாரு, அதனால கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மேப்ல லாஸ்டா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பிளாக்கும் ஒயிட்டும் அந்த மரத்தை வந்துட்டு எடுக்கிறதுக்காக போவ ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல, நீ வீட்லயே இருந்து ஸ்கிரீனை பார்த்துட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு எல்லாருமே போவ. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாசத்தோடைய அந்த இலைகள் பூக்கள் இதெல்லாம் சாப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப
நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இங்க வரா. ஆக்சுவலி இவ அந்த பாட்டி கிட்ட தானே அந்த சூனிய பாட்டி கிட்ட, இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தை எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு வேணா நீ நானும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல ஹீரோயினும் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு உள்ள போறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவ பொசஸ்ல இருக்கா போல இருக்கா. அந்த பாட்டி தான் வந்துட்டு இவளை மைக்கி ஹீரோயின் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. என்னன்னா இப்ப ஹீரோயின் ஒரு மரத்துக்கிட்ட போயிருக்காங்க இல்லையா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவேன். அங்க நிறைய கார்பெண்டர்ஸையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த கார்பெண்டர்ஸ் அந்த மரத்தை வெட்டக்குள்ள ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு டீமன் மரம் போல இருக்கு, அதுல இருந்து ரத்தமா வருது. உடனே வந்துட்டு அந்த டீமன் மரம் என்ன பண்ணுது, செம்ம கடுப்பாய் என்னையா நீங்க விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே புரட்டி போட ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிக்குது அதோடைய கிளைய வச்சு. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்றா, போயிட்டு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு புடுகிரின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறா. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சோடனே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ப்ராப்ளத்துல இருக்கான்றது தெரிய வருது. சோ ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை காப்பாத்தலான்னு வரான் பாருங்க. ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா வந்துட்டு ஹீரோ மட்டும் கீழே விழுந்துறா. அது ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மரம் பிடிச்சிக்குது. உடனே ஹீரோ நீங்க வந்து போன்னு சொல்ல ஹீரோயின் நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோ அந்த மரத்துக்கு பின்னாடி ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒளிஞ்சிட்டு இருக்கத பாத்துறான். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ அங்க பிடிச்சோடனே ஹீரோயினுக்கு தான் பவர் இருக்கு இல்லையா, மரத்தை சரி பண்றது, இந்த மாதிரி செடி கொடிங்களை உயிர் வாழ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் அந்த செடி கொடிய வெட்டின இடத்துல கை வச்சு அந்த மரத்தை சரி பண்ணிட்டு ஹீரோ விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கதற. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ஹீரோவையும் அந்த மரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விட்டுடுது, மன்னிச்சு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் நடந்த விஷயத்த, அந்த காட்டுக்குள்ள நடந்த விஷயத்த ஒயிட் கிட்டையும் பிளாக் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்க இல்லையா ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அதை நம்ம ஹீரோ பார்த்திருப்பான் இல்லையா, அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டை கையை கட்டி கூட்டிட்டு வர. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்க பாரு நான் உன்னை ஒன்னும் வேணும்லாம் கூட்டிட்டு போல, உண்மையாவே அது ஒரு டீமன் மடம்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஹீரோ போய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை அடிக்க வர. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க, அவ தெரியாம தானே என்ன கூட்டிட்டு போறவா, அவளையே நீ அடிக்க வரேன்னு சொல்லிட்டு பிளாக் கிட்ட சொல்லி கையை அவுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி பாட்டி பொசஸ் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. சோ பெருசா எதுவும் எடுத்துக்காம அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுற. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கோச்சுக்கிட்டு அவ மட்டும் ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த மரத்துக்காக என்ன பண்றது, நம்ம அந்த ஃப்ரேம் கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு செகண்ட் பிரின்ஸ் வந்து எனக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மரம் ஒன்று கிடைச்சது, அந்த மரத்தை வச்சு உனக்காக ஃப்ரேமே நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அதை வச்சு பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்பைடர் வந்துட்டு கோல்டன் கலர் நூல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஹீரோயின் அழகா வந்துட்டு அந்த டிராயிங்கை முடிக்க இப்ப ராஜா கிட்ட கொண்டு போவ. அந்த பக்கத்து நாட்டு பெயிண்டர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதை பார்த்துட்டு வாவ் இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலி ராயல் பெயிண்டர் வந்துட்டு ஒருத்தவர் இருந்தாரு, அதான் நம்ம ஹீரோயினோட அப்பா பேரை சொல்றாரு. அவரை மாதிரியே நீ பெயிண்டிங் பண்ணிருக்கமான்னு சொல்ல ஹீரோயின் அவரோட பொண்ணு தான் சார், இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா எப்படி இறந்து போனாருன்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த பெயிண்டர் கிட்ட கேட்க. ஆக்சுவலி நானும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்டு தாமா, ஆனா அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு கான்கியூபன் ஒருத்தவங்க இருந்தாங்க ஜிங்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தெரியும் விஷயம்னு சொல்ல. இப்ப ராஜா என்ன சொல்றாரு, அந்த கான்கியூபன் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு காணாம போயிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா அவங்களோட வீடு இருக்கு, ஆனா அவங்க வெளியெல்லாம் பெருசா எதுவும் வரதில்லைன்னு சொல்ல ஹீரோயின் அந்த கான்கியூபனை தேடி போறாங்க. ஏன்னா தன்னுடைய அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் பின்னாடி ஹீரோவும் வரா. சோ இவங்க 3 பேருமே அந்த ஜிங்குன்ற அந்த கான்கியூபனை பார்க்கிறதுக்காக போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த ஜிங்குன்ற கான்கியூபன் செத்து தொங்கிட்டு கிடக்குறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ போயிட்டு உடனே காப்பாத்துறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா ஹீரோ என்ன சொல்றான், இவங்களுடைய மெமரிஸை என்னால வெளியே கொண்டு வர முடியும், நீ அந்த மெமரிஸ்குள்ள போய் உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்றதை நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், அந்த ஜிங்குன்ற அந்த கான்கியூபனுடைய மெமரிஸ்குள்ள நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் அங்க உள்ள போய் பார்த்தா சின்ன வயசு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினால ஜஸ்ட் பார்க்க மட்டும் தானே முடியும், ஆனா அவங்க அப்பாவை பார்த்தனால அப்பான்னு கட்டி பிடிக்க போறாங்க. ஆனா அவரோ நம்ம ஹீரோயினை பழந்துகிட்ட அவர் மட்டுக்கு போயிட்டு இருக்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா இப்ப இந்த ஜிங்குன்ற கான்கியூபன் இறந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ராஜாவுடைய ஒரு குழந்தையை பெத்து எடுத்திருப்பாங்க. ஆனா ராணி, அதாவது அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ராணி இருந்தாங்க இல்லையா, அதாவது இப்ப இருக்கா இல்லையா ராஜா, இப்ப கரண்ட் பீரியட்ல அவருடைய மனைவி ராணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அவங்கன்னு கிடையாது, எந்த ஒரு ராணியுமே கான்கியூபன் மூலமா பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை சாவடிச்சிடுவாங்க. ஆனா இந்த ராணி கொஞ்சம் கொடூரக்கான ராணி போல இருக்கு, அதனால கான்கியூபன் அழுகுறாங்க, நான் எப்படியோ ராஜாவுடைய குழந்தையை பெத்து எடுத்துட்டேன், ஆனா இந்த அரண்மனையில வச்சு என்னால வளர்க்க முடியாது, அதனால இந்த குழந்தையை நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வளர்த்துக்கோங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டர் கிட்ட நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நான் ஒரு பேச்சுலர் ஆச்சு, நான் எப்படி வந்துட்டு இந்த குழந்தையை வளர்ப்பேன்னு சொல்ல, ப்ளீஸ் எப்படியாவது என்னோட குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கான்கியூபன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட மண்டியிட அவரும் குழந்தையை வாங்கிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ராணியோடைய காதுக்கு போயிடுது. ஆனா ராணி என்ன சொல்லிடுறாங்க, இந்த குழந்தை உங்களுது தானே, அது ராஜாவுடைய குழந்தை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்துட்டு பெயிண்டர் நீங்க தானே, இந்த கான்கியூபன் கூட வந்துட்டு அதாவது ராஜா கூட இருக்க கான்கியூபன் கூட நீங்க அஃபேர் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா விஷத்தை வச்சு இந்த ராணி சாகடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குமே தெரியும் அது வந்துட்டு ராஜாவுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்துட்டு இவங்களும் அந்த கான்கியூபனை காப்பாற்றணும், ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு ஒரு கான்கியூபனை காப்பாற்றணுன்றதுக்காக அவரும் விஷத்தை குடிச்சு சத்திருப்பாரு. இதுதான் ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பாவுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயமே.
இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ்குள்ள போவ. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கான்கியூபனுடைய ஒரு ஸ்பிரிட் வருது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய அப்பா அப்ப கல்யாணமே பண்ணலமா, உன்னுடைய அப்பா வாங்கின அந்த குழந்தை வந்துட்டு நீதாமா, நீ வந்துட்டு ராஜாவுடைய பொண்ணுமான்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றீங்க உண்மையாவான்னு கேட்க, ஆமாமா நான் தாமா உன்னுடைய அம்மா, ராஜா தான் உன்னுடைய அப்பா, நான் ஒரு கான்கியூபன்ன்றதுனால தான் என்னால உன்னை வச்சுக்க முடியல, அதனால தான் உங்க அப்பா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் சமத்தியா அழுகுறாங்க. ஓ இதுதான் நடந்துச்சா, சரி எங்க அப்பா ஆக்சுவலி அவர் என்னோட பெத்த அப்பா இல்லைனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல வந்துட்டு ஏதோ அஃபேர் வச்சிருக்காங்கன்னு பொய் சொல்லி தானே இறந்தாங்க, அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அவருடைய கெட்ட பேரை போக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல கான்கியூபன் என்ன சொல்றாங்க, ராஜாவுடைய பெட்டுக்கு அடியில ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, அதுல நான் எல்லா விஷயத்தையும் எழுதிருக்கேன், அதை ராஜா வரைக்கும் நீ கொண்டு போயிடுன்னு சொல்ல ஹீரோயினும் அப்படியே மெமரிஸ்ல இருந்து வெளியே வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதாவது அந்த கான்கியூபனை பார்த்துட்டு செம்மையா அழுகுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் அங்கேருந்து போக சொல்லிட ஹீரோவும் அங்கேருந்து போயிட கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரின்ஸ் வந்துடுறான். ஆக்சுவலி என்னன்னா இந்த பிரின்ஸ் தான் ஆளை வச்சு அந்த கான்கியூபனை சாவடிச்சிருப்பான். ஏன்னா பிரின்ஸோடைய அம்மா அதாவது ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க சாவறதுக்கு முன்னாடி பிரின்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் கான்கியூபன் உங்க ராஜா கூட இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அழிச்சிடு, ஏன்னா அவங்க மூலியமா குழந்தைங்க வந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு பிரின்ஸோடைய அம்மா ராணி சொல்லியிருப்பாங்க. இதனால அந்த பிரின்ஸ் தான் அந்த கான்கியூபனை சாவடிச்சிருப்பான். ஆனா இப்போ அந்த இடத்துல ஹீரோயின் இருந்தோடனே ஹீரோயின் மேல பழிய போட உடனே செகண்ட் பிரின்ஸ் நாங்க அந்த ரூம்ல இருந்தா நாங்க தான் அவங்களை சாவடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போவேன். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ராஜா உங்களுக்கு வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்க பெட்டு கடியில ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதுல ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை நீங்களே எடுத்து படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஸோ ராஜாவும் என்ன பண்றாரு, அவருடைய பெட்டு கடியில ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கான்கியூபன் ராஜா கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க, உங்களுடைய குழந்தையை நான் பெற்றெடுத்தேன், ஆனா ராணி வந்துட்டு ஒத்துக்கல, அதனால வந்துட்டு நான் பயந்துகிட்டு பெயிண்டர் கிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டேன், அதுதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லெட்டர்ல எழுத உடனே நம்ம ராஜா நீ என்னுடைய பொண்ணா அப்படின்னு கேட்க பிரின்சஸ் அம்மா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ராஜா டெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோயினோட பிளட்டையும் ராஜாவுடைய பிளட்டையும் என்ன பண்ணாங்க தண்ணியில மிக்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி போல இருக்கு அந்த காலத்துல. இப்போ அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நம்ம ஹீரோயினோட பிளட்டும் ராஜாவுடைய பிளட்டும் மிக்ஸ் ஆனதுல உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஹீரோயினோட அப்பா அதாவது வளர்த்தப்பா இருக்காங்க இல்லையா, அதான் அந்த பெயிண்டர் ராயல் பெயிண்டர், அவருடைய வந்துட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் ஒன்றும் கான்கியூபன் மேல அஃபேர்லாம் வச்சுக்கலன்ற உண்மையும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஹீரோயின் இதே சந்தோஷத்தோடைய அரண்மனையில இல்லாம வீட்டுக்கு வந்துடுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா தன்னுடைய வளர்த்த அப்பா மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றத நம்ம ஹீரோயின் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனா இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் இன்னுமே கோபத்திலே தான் இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, ஆனா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா, ஏன்னா இன்னுமே அவ அந்த மயக்கத்துல இருந்து இல்ல போல இருக்கு. இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரின்ஸ் வந்துட்டு அந்த மந்திரவாதி பாட்டிக்கிட்ட போய் அந்த சூனியக்காரி பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ராஜாவுக்கு இப்போ புதுசா ஒரு பொண்ணுன்னு ஒன்று முளைச்சிட்டான், ஆல்ரெடி என் தம்பி இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இப்போ வந்துட்டு புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்ல இப்போ அந்த மந்திரவாதி பாட்டி என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணை சாகடிக்கணும்னா அவ கூட 3 டீமன்ஸ் இருக்காங்க, அதாவது ஃபாக்ஸ் டீமன், ஒன்னு ஹீரோ, அதுக்கப்புறம் ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே நம்ம அழிச்சாகணும், அப்பதான் ஹீரோயின் மேல நம்ம வந்துட்டு கையே வைக்க முடியும், ஃபர்ஸ்ட் அதுல ஹீரோவை தான் நம்ம முதல்ல போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பாட்டி பிரின்ஸ் கிட்ட சொல்ல என் ஃப்ரெண்டு நைட்ல தூங்கிட்டு இருக்கா, திடீர்னு எந்திரிச்சு அவ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறத ஹீரோயின் பார்த்துட்டு எங்க நம்ம ஃப்ரெண்டு அர்த்தராத்திரியில வெளியே போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க அந்த சூனியக்காரி பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த 9 பேரை கடத்தி கூட்டு வந்தாங்க இல்லையா ஒரு பொண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் வர அப்ப அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒரு சில எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதி பாட்டி வந்துட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மந்திரவாதி பாட்டி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்தோடனே அந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்றாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணையும் சேர்த்து கூண்டுல போடுன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் சேர்த்து கூண்டுல போட நம்ம ஹீரோயின் என்னடா நடக்குதுங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க. இப்ப கூண்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு உடனே வந்துட்டு தெளிவாயிட்டா, இந்த மாதிரி எதுக்காக என்ன வந்துட்டு கூண்டுக்குள்ள இது பண்ணீங்க, என்னாச்சு ஒழுங்கா சொல்லுங்க, எதுக்கு இந்த மந்திரவாதி பாட்டி இங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்கிறா. ஏன்னா இப்ப அவ நார்மல் ஆயிட்டா. ஆனா அந்த மந்திரவாதி பாட்டி காதுல எதையும் வாங்காம மத்த பொண்ணுங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எனர்ஜியை எடுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துறாங்க. ஹீரோயினை பாத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த பாட்டி தான் வந்துட்டு அன்னைக்கு உனக்கு வந்துட்டு விஷம் மருந்து கொடுத்தது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஒழுங்கா என் ஃப்ரெண்டு விடுங்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல இங்க வந்ததே தப்பு, இங்க வந்தது இல்லாம என்கிட்டே நீ கேள்வி கேட்கறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வர. ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா என்ன பண்றாங்க, ஸ்கிரீனை கூப்பிட்டுறாங்க. இப்ப ஸ்கிரீன் வந்த உடனே பாட்டியும் அந்த அசிஸ்டன்டும் தூரமா போய் விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கெத்தா அந்த ஸ்கிரீன் மேல கையை வச்சுக்கிட்டு என்ன நினைச்சீங்க, நீங்க என்ன அட்டாக் பண்ணிட முடியும்னு நினைச்சீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை வச்சு அந்த பாட்டியுடைய அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவனை அட்டாக் பண்ண இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு பாட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினை மயக்கப்பட வச்சிடறாங்க. சோ ஹீரோயினை மண்டையில அடிச்சு மயக்கப்பட வச்சுட்டு இப்ப ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிட்டு கூண்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு மத்த பொண்ணுங்க எல்லாருடைய எனர்ஜியும் இழுத்துட்டு இருக்கா. திடீர்னு பாட்டிக்கு சென்ஸ் ஆகுது ஹீரோ வர மாதிரி. உடனே அந்த பாட்டி அந்த அசிஸ்டன்ட் காரனை உடனே இங்க இருந்து கிளம்பி போ, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இருக்கான்னு சொல்ல உடனே அந்த அசிஸ்டன்ட் காரனும் அங்க இருந்து போவா. இப்ப ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ வந்த உடனே எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, அன்னைக்கு
என்னதான் நீ வந்துட்டு ஹீரோயின் செடியா இருக்கக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு விஷயத்தை கொடுத்து சாவடிக்க பார்த்தேன், எதுக்குதான் எங்க பின்னாடி இப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்ல பாட்டி என்ன சொல்றாங்க, நான் ஹீரோயினை ஃபாலோ பண்றேன் தான், ஆனா அதுக்கான முக்கிய ரீசனே நீ தான்டா, நான் உன்னை தாண்டா ஃபாலோ பண்றேன், நீ எதுக்காக வந்துட்டு ஸ்கிரீன்ல அடைஞ்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லுன்னு சொல்ல ஹீரோ ஆனா வந்துட்டு இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல உடனே இந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்றாங்க, சோ ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு யூ யாங் அப்படின்ற ஒரு பொண்ணு அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல லவ் பண்ணிருக்கா. ஹீரோக்கு இந்த ஒரு காஸ்டியூம் தான் போல இருக்கு இந்த ஜாமா ஃபுல்லா, ஹீரோக்குன்னு கிடையாது, நம்ம ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு பாவம் இதுல வந்துட்டு ரொம்ப குட்டியா இந்த காஸ்டியூமே முடிச்சிட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த யூ யாங் யாருன்னா அந்த மந்திரவாதி பாட்டியோட பொண்ணு தான். இந்த மந்திரவாதி பாட்டிக்கு ஹீரோயினும் யூ யாங்கும் லவ் பண்றது பிடிக்கவே இல்லை. அதனால ஒரு நாள் நம்ம ஹீரோவும் யூ யாங்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடி போலான்னு பார்க்கக்குள்ள ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நடுவுல அந்த யூ யாங் பொண்ணு வந்துடுறா. சோ இவளால அந்த மந்திரவாதி பாட்டியோட அந்த அட்டாக்கை தாங்க முடியாம அப்படியே அதே இடத்துல இறந்து போறா. இப்ப அந்த பாட்டிக்கு செம கோவம் வருது, இந்த மாதிரி நீ வந்துட்டு நான் ஒன்னதான் வந்துட்டு எய்ம் பண்ண, ஆனா நீ வந்துட்டு வராம என் பொண்ணை நடுவுல வர விட்டதுனால என் பொண்ணு இப்ப பாஸ் செத்தே போயிட்டா, நீ உயிரோட இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வரக்குள்ள அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஆனா அது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே தெரியல, அந்த பாட்டிக்குமே தெரியல. ஹீரோ உடனே என்ன காப்பாத்தது யாரு அது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாட்டி வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா அவர் தான் உன்னை வந்துட்டு ஸ்கிரீன்ல அடைச்சு வச்சாரு, அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ வந்துட்டு மத்த பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே நான் எப்ப லவ் பண்ண, ஹீரோயின் வந்துட்டு அந்த இதுல வரைஞ்சதுனால தான் அந்த ஸ்கிரீன்ல அவளுக்கு நான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ற, நீ என் பொண்ணை லவ் பண்ணு வந்தனா 7 ஜென்மமும் நான் உன்னதான் காதலிப்பேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இப்ப நீ வந்துட்டு இந்த பிள்ளையை லவ் பண்ற இல்லையா, அதுக்காக தான் உன்னை வந்துட்டு நான் நீ உன்னை எந்த பொண்ணு லவ் பண்ணாலும் சரி அந்த பொண்ணை நான் சாகடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர ஹீரோ உடனே இங்க பாரு தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாட்டி கிட்ட கேட்க பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோவுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுறாங்க. ஹீரோ கிட்ட உன்னை இதுக்கப்புறம் யாரு லவ் பண்ணாலும் சரி இல்ல நீ யாரு லவ் பண்ணாலும் சரி உன்னோட ட்ரூ லவ் வந்துட்டு உன் பக்கத்துல இருந்தா உனக்கு வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் கிட்ட வலிக்கும்னு சொல்ல பாட்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை நடக்குது. ஆனா பாட்டி எப்படியோ ஹீரோவுடைய உடம்புக்குள்ள அந்த மந்திரத்தை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஒயிட் எல்லாம் வந்துடுறாங்க. அங்க இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறாங்க. பிளஸ் அந்த பாட்டியை அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுது. இப்ப பாட்டி ஏதோ வந்துட்டு அந்த 9 பொண்ணுங்களை வச்சுட்டு மந்திரம் போட வந்தாங்க இல்லையா, சோ அதையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஹீரோயினையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னதான் நீ பண்ண வந்திருக்க, உன்னாலதான் ஹீரோயினுக்கு பிரச்சனையா வந்துட்டு இருக்குன்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சத்தியமா எனக்கு தெரியாது, ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனேன், என்ன ஒரு 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையாவே தெரியலன்னு சொல்ல இப்ப ஒயிட் என்ன சொல்றான், ஆக்சுவலி வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு இவளை வந்துட்டு பொசஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு, ஆமா யார் அந்த கேள்வி எதுக்கு நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு ஒயிட் கேட்க ஹீரோ வந்துட்டு அது என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்த விஷயத்த சொல்லாம ஜஸ்ட் ஒயிட் கிட்ட போய் சொல்லிட அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டயே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டை வந்துட்டு பொசஸ் பண்ணி அந்த ஓல்டு அந்த கிழவிதான் அந்த மந்திரவாதி கிழவிதான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ திட்டுறான், நீ எதுக்காக வந்துட்டு உன் ஃப்ரெண்டு பின்னாடி போனேன்னு சொல்ல ஹீரோயின் அது என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் போக கூடாதா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டே இருக்க போல எரியிற நறுப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை வாடா டேய் சண்டைக்கு வாடா ஏன் லவரையா நீ வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர நம்ம ஹீரோ ஆல்ரெடி இருந்த கடுப்புல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவனுக்கா வாயிலெல்லாம் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்து அப்படி ஹீரோயினை வந்துட்டு உண்மையாவே லவ் பண்றியா சொல்லுடா, என்னுடைய காதலையே நீ உண்மையா லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான், என்னன்னா அந்த மந்திரவாதி பாட்டி ஒரு மந்திரத்தை போட்டிருப்பாங்களே நம்ம ஹீரோ மேல, ஹீரோக்கு அவனுடைய ட்ரூ லவ் பத்தி கேட்டாலே அவனுடைய ஹார்ட் பீட்ல வலிக்க ஆரம்பிக்கும். சோ ஹார்ட்ல அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு அந்த ஹார்ட்ல வலி எடுத்து அவன் இறந்தும் போயிடுவான். பிளஸ் ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோயினை அந்த பாட்டி கொலையும் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நான் ஜஸ்ட் உனக்காக போய் தான் சொன்னேன், நான் ஒன்னும் லவ் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, உன் மேல நான் ஜஸ்ட் வந்துட்டு பாசம் தான் காமிச்சேன், அதை நீ லவ்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சேன், நீ எதனா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன லவ் பண்ணேன்னு சொன்னேன், அவங்கிட்ட நீயே சொல்லிடுன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணலையா, அப்ப இத்தனை நாளா என் கூட பாசமா இருந்ததெல்லாம் பொய்யான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிட ஹீரோக்கும் அந்த பாட்டி போட்ட மந்திரத்தினால செம்மையா வலி எடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஹீரோ என்ன பண்ண அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து கடல்ல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். சோ அப்ப நம்ம ஒயிட் வந்து என்னதான் ஆச்சு, எதுக்காக நீ ஹீரோயின் கிட்ட இப்படிப்பட்ட பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ நடந்த விஷயத்த சொல்லிடுறான். அந்த மந்திரவாதி பாட்டியோட பொண்ணை நான் லவ் பண்ணேன், அதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு, அந்த பொண்ணு செத்தது காரணம் நான் தானே, அந்த பாட்டி எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு மந்திரத்தை போட்டுட்டாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நான் இறந்துட்டா ஹீரோயினை யாரு காப்பாத்தது, அந்த மந்திரவாதி பாட்டி கண்டிப்பா ஹீரோயினை கொண்டுடுவா, அதுக்காக தான் நான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண, அட்லீஸ்ட் அவ வந்துட்டு உயிரோட இருக்கிறதையாவது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒயிட் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒயிட் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் தான் சொல்றான். ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த பிரின்ஸ் கிட்ட அந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணாங்க, பிரின்ஸ் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 9 பெண்கள் தேவை, மறுபடியும்
முடியும், ஏன்னா எனக்கு மறுபடியும் வந்துட்டு என்னுடைய சக்தி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல. ஆனா பிரின்ஸ் வந்துட்டு என்னால முடியாதுன்னா, பாட்டி நீ ராஜா ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல. பிரின்ஸுமே சரி ஓகே நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா வந்துட்டு திடீர்னு நாட்டுல இருக்க பொண்ணுங்கள்லாம் காணாம போயிட்டதுனால நாடே வந்துட்டு பரபரப்பா இருக்கு. அதனாலதான் அந்த பிரின்ஸ் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஒயிட் செகண்ட் பிரின்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய லவருடைய கல்லறைக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஒயிட் என்ன பண்ண அவனுடைய வந்துட்டு விஷயத்த நம்ம பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னுடைய லவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால நானே அவளை கத்தி எடுத்து சாவடிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமானுச்சு. அப்புறம் அவருடைய கல்லறைக்கு நான் டெய்லியுமே வந்து பாப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமானதுனால எனக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த இடத்துல ஒருத்தவர் வந்தாரு என்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க. நானும் அவர்கிட்ட மொத்தத்தையும் சொன்னேன். ஆக்சுவலி இவர் யாருன்னு தெரியுதா, இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன ஸ்கிரீன்ல வந்துட்டு அடைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் மொத்த விஷயத்தையும் செகண்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. செகண்ட் பிரின்ஸ் ஒயிட்டுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப பிரின்ஸ் என்ன பண்றாரு, அதாவது முதல் பிரின்ஸ் என்ன பண்றாரு, 9 பெண்களை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அந்த பாட்டிமா கொடுக்க. அந்த பாட்டிமா என்ன பண்றாங்க, எல்லார்கிட்ட இருந்தும் எனர்ஜி மட்டும் இல்லாம அவங்களுடைய அழகையும் சேர்த்து பறிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு அழகான ஒரு பொண்ணா மாறிட்டாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, யூ யாங், அதாவது நம்ம ஹீரோடைய லவர் மாதிரியே இருக்கா இந்த பொண்ணு. ஆக்சுவலி இந்த பாட்டியோட பொண்ணு தானே சொன்னாங்க, பாட்டியா அவங்க பொண்ணு மாதிரி மாறினாங்கன்றது தெரியல. இப்ப மாறினவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோ யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே இந்த யூ யாங் பொண்ணு வந்துட்டு நான் ஹீரோவுடைய ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிட்ட வரா. நம்ம ஹீரோயின் பழைய ஃப்ரெண்டா யாருமா நீன்னு சொல்லிட்டு பிளாக்கும் கேட்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததான். இப்ப ஹீரோ அவனுடைய பழைய லவரை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இது என்ன என்னுடைய இல்யூஷனா, அது எப்படி, அது உன்னுடைய அம்மா உன்னை கொலை பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி நீ உயிரோட வர முடியும்னு சொல்ல. இப்ப அந்த யூ யாங் பொண்ணு என்ன சொல்ற, ஆக்சுவலி நான் வந்துட்டு அப்ப செத்துட்டேன் தான், ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல. ஹீரோ அது சரியா, அப்ப எப்படி நீ 100 வருஷமா இன்னும் இளமையாவே இருக்குன்னு கேட்க. இல்ல ஆக்சுவலி எங்க அம்மா நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் எனக்காக பண்ணுவாங்க, அதனால தான் நான் இளமையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஹீரோ பக்கத்துல போவேன். ஹீரோ உடனே வந்துட்டு அது எப்படி, அதெல்லாம் கிடையாது, அப்படி பார்த்தா கூட நீ என்னுடைய லவ்வர் தானே, நீ என் பக்கத்துல வந்தா என்னுடைய ஹார்ட் பீட் வலிக்க ஆரம்பிக்கணுமா, ஏன்னா உங்க அம்மா தான் நேத்து நைட்டு தான் எனக்கு ஒரு மந்திரத்தை போட்டாங்க, ஆனா நீ என் பக்கத்துல வர எனக்கு கொஞ்சம் கூட ஹார்ட்டே வலிக்கவே இல்லையே, நீ என்னோட யூ யாங் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த யூ யாங் பொண்ணு கிட்ட, அதான் நம்ம பாட்டிமா மந்திரவாதி பாட்டிமா கிட்ட சொல்ல. ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. சோ ஹீரோ வந்துட்டு அப்ப அந்த 9 பொண்களை வச்சு உங்க அம்மா வந்துட்டு உனக்காக தான் வந்துட்டு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்க. ஏன் இந்த மாதிரி நான் இளமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நீ வந்துட்டு உண்மையாவே நான் உன்னுடைய லவ்வர் தான் சொல்லிட்டு யூ யாங் பொண்ணு, அதாவது நம்ம பாட்டிமா என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட சொல்ல. உடனே ஹீரோ இல்லவே இல்லை, நீ என்னோட லவ்வரே கிடையாதுன்னு சொல்ல. இந்த யூ யாங் பொண்ணு என்ன பண்றா, அதாவது பாட்டிமா என்ன பண்றாங்க, ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு நின்னுக்கிட்டு, இங்க பாரு நான் உண்மையாவே உன்னுடைய லவ்வர் தான், ஒழுங்கா என்னை ஏத்துக்கோன்னு சொல்ல. ஹீரோ ஏத்துக்கவே மாட்டேன்றா. இல்ல நீ என்னுடைய லவ்வர் கிடையாது, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, ஆக்சுவலி நீ என்னோட ட்ரூ லவ்வா இருந்தா என்னுடைய ஹார்ட் பீட் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும், நான் உன்னை நம்பல, ஆனா உங்க அம்மாவுடைய அந்த மந்திரத்தை நான் நம்புறேன், உங்க அம்மா தான் நேத்து நைட் அந்த மந்திரத்தை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவசர குடிக்கு மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்க பாட்டிமாக்கும் ஹீரோக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுது. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த யூ யாங் பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விச்சின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கிரீன் கிட்ட இந்த பொண்ணை உள்ள இழுத்துக்கோன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த பாட்டிமாவை அந்த ஸ்கிரீன் இழுத்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோ நடுவுல பூந்து ஹீரோயின் கிட்ட இப்படி பண்ணாதன்னு சொல்ல. ஹீரோயின் கடுப்பா வராங்க. ஏன் பண்ண வேணாம்னு சொல்ற, அவனுடைய லவ்வர்ன்றனால நீ பண்ண வேணாம்னு சொல்றியா, நீங்க அப்ப அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க. ஹீரோ உடனே என்ன சொல்ற, ஆமா நான் இந்த மாதிரி அவளை மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் லவ் பண்ணேன், அவ தான் வந்துட்டு என்னுடைய உலகம்னு சொல்லி இருந்தேன், திடீர்னு இப்ப நீ வந்துட்டா நான் உன்னை எப்படி லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹர்ட்டிங்கா பேசுறான். உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உன்னை கான்ட்ராக்ட்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு இங்க என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் நான் இந்த மாதிரி மேஜிக் ஸ்கிரீன்ல இருந்து கான்ட்ராக்ட்லாம் எதுவுமே போடவே இல்லை, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல. ஹீரோ உடனே உண்மையாவா நான் அப்ப கிளம்பிட்டுமான்னு சொல்லி கேட்க. உடனே பிளாக் வந்துட்டு தயவு செஞ்சு சிஸ்டர் எதுவும் ஹர்ட் பண்ணாத, அவளை விட்டுருன்னு சொல்ல. ஹீரோவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப லவ் பண்ணேன்னு சொன்னா ஹீரோயினுக்கு தானே உயிருக்கு பிரச்சனை, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை விட்டுட்டு போயிட. இன்னொரு பக்கம் அந்த பாட்டிமா என்ன பண்றாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோயினோட வீட்டுல அந்த ஸ்கிரீன் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு போட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஆளு என்ன பண்ணா சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் காரனும் ஹீரோயினோட வீட்டுக்கு போவேன். இங்க நம்ம ஹீரோயின் நல்லா மொட்டா குடிக்காரி மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. சோ அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் பிரின்ஸும் ஒயிட்டும் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா குடி போதையிலே தள்ளாடி கொண்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோட ரூம்ல படுக்க வைக்க. இப்ப நம்ம ஒயிட் திரும்பி பாக்குறான், பார்த்தா அங்க ஸ்கிரீனை காணும். அவ்வளவுதான் நம்ம ஒயிட்டுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் சின்ன பிள்ளை மாதிரி. பிளாக் கிட்ட போய் டே ஸ்கிரீனை காணும்டா பிளாக்னு சொல்ல. அவ்வளவுதான் பிளாக் கடுப்பாவறான். ஐயோ போச்சு போச்சு, இன்னைக்குதான் 3வது நாள், நம்ம 3வது நாள்ல அந்த ஸ்கிரீனுக்குள்ள போகணும், இல்லைன்னா நம்ம மறைஞ்சு காணாம போயிடுவோம்னு சொல்ல. உடனே நம்ம ஒயிட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி ஸ்கிரீனை காணும் அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே என்ன சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்ல. ஆமா ஸ்கிரீனை காணும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இன்னைக்கு 3வது நாள் அந்த ஸ்கிரீனுக்குள்ள போகணும், இல்லைன்னா நம்ம செத்துருவோம்னு சொல்ல. அப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா நேரங்கள் போகுது, ஆனா ஸ்கிரீன் மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு போதை தெளிஞ்சு வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா பிளாக் ஒயிட் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆகுது. இதுல பிளாக் இப்பயும் காமெடி பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீங்க சமைச்ச சாப்பாடுலாம் இதுக்கப்புறம் என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இல்ல ஸ்கிரீனை காணும்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா கண்டிப்பா நீ நானும் மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணலான்னு பார்க்க, ஆனா அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட கூட முடியல. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க, என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா நான் அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கேயோ குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மேஜிக்கல் ஹவுஸுக்கு போனாங்க இல்லையா, மேஜிக்கல் ஹவுஸ்ல மேஜிக்கல் பார் இருக்கு, அந்த இடம் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயின் அது உள்ள போயிட்டு அந்த ஸ்கிரீனை கொடுத்து அந்த லேடி கிட்ட போயிட்டு எப்படி அந்த ஸ்கிரீன்ல இருந்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றது தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்ல, அந்த லேடி என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கான்ட்ராக்டை நீ டைம் முடியறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்கிரீன் ஒன்ன இழுத்துக்கும்னு சொல்ல, ஹீரோயின் என்னோட உயிரை பத்தி கவலை இல்ல, எனக்கு அவங்க 3 பேருமே சாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லேடி சொன்னதை கூட காதுல வாங்காம ஆக்சுவலி காதுல வாங்கிட்டாங்க, இருந்தாலும் அவங்க 3 பேர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு அதான் நம்ம பிளாக் ஒயிட் ஹீரோ கிட்ட போயிட்டு கான்ட்ராக்டை க்ளோஸும் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ அதுக்கப்புறமா பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோ உடனே எப்படி பண்ண சொல்லுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்கா. திடீர்னு அந்த ஸ்கிரீனை நம்ம ஹீரோயினை இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அங்க வந்து பறந்து ஓட நம்ம ஹீரோ பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை பிடிக்க, இப்பதான் ஹீரோயின் உண்மையை சொல்றாங்க, உங்க 3 பேருமே காப்பாத்திட்டேன், இப்ப நான் போய் அந்த ஸ்கிரீன்ல க்ளோஸ் ஆக போறேன், பரவாயில்ல என்ன விட்டுருங்க, நீங்களும் அப்புறம் உள்ள வந்துட போறீங்கன்னு சொல்ல, ஹீரோ ஏன்டி இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. இப்ப ஹீரோ உடனே பிளாக்கையும் ஒயிட்டையும் மறுபடியும் அந்த மேஜிக்கல் ஹவுஸ்ல போயிட்டு எப்படி வந்துட்டு இந்த ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வருதுன்னு போய் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல, பிளாக்கும் ஒயிட்டும் போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவையும் சேர்த்து அந்த ஸ்கிரீன் இழுக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்கிரீன் எங்க வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அதான் அந்த மந்திரவாதி பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்க இடத்துல தானே லாஸ்டா இப்போ அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு கல்லுல துணியை கட்டி ஹீரோயின் உள்ள போகாத மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனால் அந்த ஸ்கிரீனுக்கு பவர் அதிகம்ன்றதுனால ஹீரோயினை உள்ள இழுத்துக்குது. ஸோ ஹீரோவா அந்த ஸ்கிரீன் கிட்ட போய் கதறாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி என்னன்னா கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பாதியில எப்படின்னா, ஸோ 3 பேருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவால அந்த ஸ்கிரீனுக்குள்ள போகவே முடியல. அந்த இடத்துக்கு இப்போ அந்த பாட்டியோட அந்த அசிஸ்டன்ட் வர, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாட்டி அந்த மந்திரவாதி பாட்டி சொல்லி தானே இந்த இடத்துல இந்த ஸ்கிரீனை கொண்டு வந்த, எங்க இருக்கா அந்த பாட்டி ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல, என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அப்ப செத்து ஒழிடா நீ எல்லாம் உயிரோட இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த மந்திரவாதி பாட்டியோட அசிஸ்டண்ட சாகடிச்சிட்டு அங்க இருந்து ஸ்கிரீனை தூக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் ஹவுஸுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க. இங்க மேஜிக்கல் ஹவுஸ்ல நம்ம ஒயிட் பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிளாக்கோ அந்த பொண்ணுடைய காலிலே விழுந்துட்டு கதறிட்டு இருக்கா, எங்க ஹீரோயின் உள்ள போயிட்டாங்க, தயவு செஞ்சு சொல்லு ப்ளீஸ், எப்படி காப்பாத்துது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு செம்ம டென்ஷனா வந்து அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சு ஒழுங்கா சொல்லு, எப்படி இது உள்ள இருந்து நான் ஹீரோயினை காப்பாத்துதுன்னு சொல்ல, அட சத்தியமா எங்களுக்கு தெரியாதியா, என்ன விட்டுருங்கயான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அந்த இடத்துக்கு இப்போ ஒரு ஆள் வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிளாக் ஒயிட் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் லாக் பண்ணி வச்ச ஹீரோயினோட அப்பா தான். ஆக்சுவலி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் தான்ப்பா உன்னை ஸ்கிரீன்ல அடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்கிரீன்குள்ள எங்களோட ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க, ஒழுங்கா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பிளாக் வந்துட்டு ஃபேரின்னு கூட பார்க்காம அடிக்க போறாங்க. ஸோ உடனே ஹீரோயினோட அப்பா, சரி நானே போயிட்டு என்னோட பொண்ணை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, ஸ்கிரீன்குள்ள உள்ள போறாங்க. இப்போ நம்ம பிளாக் ஒயிட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போன நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கூப்பிட்டுறாரு. ஹீரோயின் அங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு, நீங்க எப்படிப்பா உள்ள வந்தீங்கன்னு சொல்ல, இப்போ இவர் சொல்றாரு, ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு ஃபேரி தாமா, ஆனா ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ராயல் பெயிண்டரா வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட உயிர் போனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னோட உடம்பு மட்டும் தான் போச்சு, ஆனா என்னுடைய சோல் எடுத்துக்கிட்டு நான் ஃபேரிலேண்டுக்கு போயிட்டேமா. ஆனா என்னன்னா ஃபேரிலேண்ட்ல 1 வருஷம்ன்றது இங்க பூமியில 10 வருஷம்ன்ற மாதிரி சமமா. நான் உன்னை பார்க்க கூட வந்தேன், ஆனா டைம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால உங்க அம்மாவும் அதுக்குள்ளே இறந்துட்டாங்க, அதுக்குள்ளே வந்துட்டு நீயும் வளர்ந்துட்டமா, அதனால தான் நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், நீங்க என்னோட அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சா, சரி ஓகேமா, பட் இருந்தாலும் என்னை இப்ப நீ அப்பான்னு கூப்பிடுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன் கூடவே இருக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் ஒரு ஸ்கிரீனை உருவாக்கி அதுல 3 ஃபாக்ஸ் அடைச்சி உனக்காக நான் ஹெல்ப்புக்காக அனுப்பினமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்த நம்ம ஹீரோயின், நீங்களும் வாங்கப்பா போலான்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா, இல்லம்மா அது ஃபேரிலேண்டுக்கு பண்ற துரோகம் மாதிரி, என்னால வர முடியாது, நீ மட்டும் வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் வெளியே அனுப்பிட. இப்ப ஹீரோயின் மட்டும் ஸ்கிரீன்ல இருந்து வந்துடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு இப்பதான் மூச்சு வந்த மாதிரியே இருக்கு. ஹீரோயினை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் நான் மறுபடியும் வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, ஹீரோ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரூ லவ் வந்துச்சு அப்படின்னா ஹீரோக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஆனா இந்த இடத்துல அந்த மேஜிக்கல் பார்ல இருக்கிறதுனால
ஹீரோவுடைய அந்த சாபம் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க என்னுடைய சாபம் எப்படி போச்சுன்னு கேட்க, இதுவே ஒரு மேஜிக்கல் லேண்ட் தானே, இங்க சாபத்தோட எந்த ஒரு ஃபேரியோ பீஸ்டோ எது வந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களுடைய சாபம் போயிடும் அந்த லேடி சொல்ல. அதுக்குள்ள ஹீரோக்கு சாபம் போன விஷயம் தெரிஞ்சு அந்த மந்திரவாதி பாட்டி வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு இப்ப நான் வேணுமா உனக்கு ஹீரோயின் வேணுமா சொல்லுன்னு சொல்ல ஹீரோ குழம்பி போறான். ஏன்னா அவனால என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு 2 பேருமே வேணாம், தயவு செஞ்சு வந்துட்டு அவளை விட்டு உயிரோட மட்டும் விட்டுருன்னு சொல்ல, அது எப்படி உன்னை உயிரோட விட்டுற முடியும், நான் இவளை நீ என்ன காப்பாத்து, நீ என்ன சூஸ் பண்ணாலும் நான் இவளை கொண்டுடுவேன், இவளை சூஸ் பண்ணாலும் நான் இவனை கொண்டுடுவேன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லில்லி பூ ஒண்ணு வருது. ஆக்சுவலி இந்த லில்லி பூ ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்துட்டு ஒரு விதையை எடுக்கிறதுக்காக போனார் இல்லையா, அப்ப கூட சொன்னார் இல்லையா இந்த பூ வளர்றதுக்கு 10 வருஷம் ஆகும்னு. அங்க இருக்க ஒரு காவலாளி ஃபேரி சொல்ல, நம்ம ஹீரோ கூட நான் உனக்காக வந்து வேலை செய்யறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா 3 மாசத்துக்கு அப்புறமா, இப்ப அந்த டைமிங் வந்துருச்சு போல இருக்கு. அதனால அந்த பூ வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு போவேன். இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹீரோயின் கூடயும் இல்ல, நான் உன் கூடயும் இல்ல, நான் வந்துட்டு இந்த மாதிரி பூவை பாதுகாக்கிற இடத்துக்கு நான் வேலை செய்யறதுக்கு 10 வருஷம் போக போறேன்னு சொல்ல உடனே ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி போயிட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா இந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மந்திரவாதி பாட்டி நம்ம ஹீரோவை வந்துட்டு லவ் பண்ணுன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. செம்ம கடுப்பாகுது எனக்கு. ஏன்னா இவங்க பாட்டி இல்ல, இவங்க லவ்வர் கூட கிடையாது, எதுக்கா இந்த மாதிரி ஹீரோ சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கிறது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கான். ஆனா அந்த மந்திரவாதி பாட்டி விடுற மாதிரி இல்ல. சோ நம்ம ஹீரோயினால தான் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி தன்னை விட்டு விலகி போறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனவு உலகத்துடைய ஒரு ராஜாவுக்கு இவங்க ஏதோ மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுடைய கனவு உலகத்துக்கு போயிட்டு ஹீரோயினை லாக் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மெசேஜ் அனுப்ப கனவு உலகத்துடைய ராஜா என்ன பண்றாரு, ஹீரோயினோட கனவுக்குள்ள வந்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா நைட் மேர்க்குள்ள போவ நம்ம ஹீரோயினும் நைட் மேர்க்குள்ள போறாங்க. எங்க இருக்கீங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல கனவுலகத்துடைய ராஜா வராரு. அவருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஹீரோயினை இங்க லாக் பண்ண சொன்னா நம்ம அந்த மந்திரவாதி பாட்டி, ஆனா இவர் என்ன பண்ணாரு, ஹீரோயினை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் கனவுல இருந்து எந்திரிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல, ஏன்னா அந்த ராஜா லாக் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் இந்த மாதிரி எந்திரிக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு ஒயிட்டை கூப்பிட ஒயிட்டுக்கு நல்லா புரிஞ்சிச்சு கனவுலகத்துல ஏதோ மாட்டிட்டு இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் என்ன பண்ணா நம்ம பிளாக் போயிட்டு கூட்டு வர சொல்றான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஃபேரி இதுக்கு அந்த பூவுடைய அந்த ஒரு லேண்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துடைய பாதுகாவங்களுடைய ட்ரெஸ் தான் இது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மணப்பெண் கோலத்துல உருவாக்கி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண இப்போ நம்ம பிளாக் கிட்ட நம்ம ஒயிட் என்ன சொல்றாங்க, ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஹீரோயின் கனவு உலகத்துல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டு ஹீரோ கூட்டிட்டு வான்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதனால நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கனவு உலகத்துடைய ராஜா என்ன பண்றாரு, ஹீரோயினை வந்துட்டு கட்டி போட்டு வச்சுட்டா. அந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா பெரியவங்க, நம்ம பண்ண நல்லது இப்ப இல்லைனாலும் பின்னாடி உதவும் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு விச்சோடைய தம்பியை நம்ம ஹீரோயின் காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த விச்சோடைய தம்பி இந்த ஃபேரி லேண்ட்ல தானே இருக்கா. சோ இந்த இடத்துல வந்துட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போவேன். இப்ப பிளாக் என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் கனவு உலகத்துல மாட்டிக்கிட்டாங்க சீக்கிரமா வான்னு சொல்ல ஹீரோவும் பிளாக்கும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. சோ இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பிளாக் போயிட்டு என்ன சொல்றா, ஹீரோயினை யாரோ கனவு உலகத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த பூவுடைய லில்லி பூ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய பாதுகாவலர் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவை நீ இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்துட்டு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ இங்க நடக்கிற விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டான ஹீரோயினை வந்துட்டு கனவு உலகத்தோடைய ராஜா லாக் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு, அதனால நான் காப்பாத்துறதுக்காக வந்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, மறுபடியும் நான் வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்ககிட்ட நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, அந்த பாதுகாவலன் பொண்ணு கிட்ட. இப்ப அந்த பொண்ணு ஆமா ஆக்சுவலி அந்த கனவு உலகத்தோடைய ராஜா வந்துட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை கூட திருடி எடுத்துட்டு போயிட்டான், அவங்கிட்ட இருந்து நீ அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்துருவா, நான் உனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு லீவு கொடுத்து அவங்களே கனவுலகத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வழியும் சொல்லி அனுப்புறாங்க. இங்க அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கனவுலகத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வர இன்னொரு பக்கம் அரண்மனையில காமிக்கிறாங்க. அரண்மனையில முதல் பிரின்ஸ் என்ன பண்றாரு, ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சோ நம்ம செகண்ட் பிரின்ஸையும் பிளஸ் நம்ம ஒயிட்டையும் கூப்பிடுறாரு. ஒயிட் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தான் தெரியல. செகண்ட் பிரின்ஸும் ஒயிட்டுக்கு தூது மாதிரி அனுப்புறாங்க. ஒயிட்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான் கரெக்டா. இப்போ உடனே ராஜா கேட்கறாங்க, ஆமா டின்னர் பார்ட்டிக்கு எதுக்குப்பா ஒயிட்னு சொல்லி கேட்க இப்போ அந்த பிரின்ஸ் என்ன பண்றாரு, அந்த மந்திரவாதி பாட்டியுடைய ஒரு மிரர் ஒன்று எடுத்துட்டு வர சொல்லி அந்த மிரருடைய வெளிச்சத்தை நம்ம ஒயிட் மேல காமிக்க ஒயிட்டோடைய உடம்பா எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பாட்டி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க அந்த 3 ஃபாக்ஸை அழிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வழி தான் இருக்கு, அதுல ஒரு வழி தான் இது. என்னன்னா கண்ணாடி முன்னாடி அந்த ஃபாக்ஸுங்களை கொண்டு வந்தனா அந்த ஃபாக்ஸுங்களுடைய பவர் யூஸ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால இந்த பிரின்ஸ் இந்த மாதிரி பண்ணி செகண்ட் பிரின்ஸை வந்துட்டு இந்த ஃபாக்ஸ் வந்துட்டு மயக்கி வச்சிருக்கான், அதனால இந்த ஃபாக்ஸை நம்ம எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பிரின்ஸ் என்ன பண்ணாரு ராஜா கிட்ட சொல்ல ராஜாவும் இதை நம்பிக்கிட்டு செகண்ட்
பிரின்ஸோடைய கையில கத்தியை கொடுத்து உடனே ஒயிட்ட சாகடின்னு சொல்ல, ஆனா நம்ம செகண்ட் பிரின்ஸ் என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, அவன் ரொம்ப நல்லவன், அவனால என்னால சாகடிக்க முடியாதுன்னு சொல்ல, பிரின்ஸ் உடனே ராஜாவே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரின்ஸுக்கும் நம்ம பிரின்ஸுக்கும் சண்டை வர, இப்ப கரெக்டா நம்ம செகண்ட் பிரின்ஸோடைய வாளை வேணும்னே பிரின்ஸ் என்ன பண்றாரு தட்டி விட்டுறாரு ராஜா கிட்ட. இப்ப ராஜா வந்துட்டு நீ சாகடிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரின்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே அடிக்க சொல்ல, ஆக்சுவலி இது எல்லாமே அவன் போட்ட பிளான் தான், வேணும் தான் அவன் தட்டி விட்டுருப்பான் ராஜா கிட்ட வாழ. இப்ப ராஜா வந்துட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாமே ராஜாவை கூட்டிட்டு போயிட, இப்ப மத்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம செகண்ட் பிரின்ஸையே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க, சம்மடி அடிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஒயிட் என்ன பண்றாரு, பிளாக்க கூப்பிட்டு சீக்கிரமா போயிட்டு செகண்ட் பிரின்ஸை காப்பாத்து போ, அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கிட்ட சொல்ல, பிளாக்குமே அழுதுகிட்டு உன்னுடைய நிலைமைன்னு சொல்ல, என்ன நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்ல. இப்ப பிரின்ஸ் என்ன பண்றாரு, நம்ம அவரோட தம்பின்னு கூட பார்க்காம செகண்ட் பிரின்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா வில்லம்ப விட்டு சாகடிக்க ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் ராஜாவை சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸே நம்ம ராஜாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி முதல் பிரின்ஸ் தான் உங்களை சாகடிக்க சொன்னாரு, ஏன்னா அவரு ராஜா ஆகணுமா அப்படின்னு சொல்ல, ராஜாவுக்கு இப்பதான் தன்னோட பையனுடைய சுயரூபம் தெரிய வருது. ஆனா கரெக்டா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான், வந்து ராஜாவை காப்பாத்திட்டு மத்தவங்க எல்லாரையுமே சாகடிச்சிடுறான். இப்ப ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நம்ம முதல் பையன் ரொம்ப கெட்டவன் சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே காமிக்கிறாங்க. இப்ப பிரின்ஸ் என்ன பண்றாரு, நம்ம இவரை வந்துட்டு சாகடிச்சிட்டாரு, பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த வில்லம் இருக்கு தெரியுமா, அதை வந்துட்டு நம்ம பிரின்ஸ் மேல செகண்ட் பிரின்ஸ் மேல பிரின்ஸ் எறிகிறாரு பாருங்க, அந்த வில்லம்பு போயிட்டு அங்க இருக்க கண்ணாடியை வந்துட்டு கீழே தள்ளி விட்டுடுது. கண்ணாடி கீழே விழுந்தோடனே நம்ம ஒயிட் எந்திரிச்சிடாப்ல, செம்ம கோவம் வருது நம்ம ஒயிட்டுக்கு, ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு மேல இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பிரின்ஸே நம்ம ஒயிட்டு சாகடிச்சிடாரு. இப்ப நம்ம ஒயிட் என்ன பண்றாரு, அதாவது இந்த நட்புக்கு ஒரு இலக்கணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒயிட் என்ன பண்றாரு, அவருடைய ஒரு லைஃப் டைமை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரின்ஸுக்கு ஒரு பில் மூலியமா கொடுக்க வச்சு அவரு அதே இடத்துல இறந்து போறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி டீமன்ஸ் விச்சு அவங்களாம் இறந்து போனா அவங்களோட பாடி மட்டும் தானே வெளியே போகும், அவங்களோட உண்மையான உருவம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருவம் இப்ப நம்ம ஒயிட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒயிட்டால இதுக்கப்புறம் மனுஷ ரூபத்துக்கு வரவே முடியாது, அதுக்கு பதிலாக அவன் எப்பயுமே ஃபாக்ஸா தான் இருப்பான். ஸோ உடனே ராஜா தன்னுடைய செகண்ட் பிரின்ஸை கட்டிப்பிடிச்சு அழுறாரு, என்ன மன்னிச்சிடுப்பா, நான் பிரின்ஸோடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீயே இதுக்கப்புறமா ராஜாவா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரின்ஸ்க்கு ராஜாவுடைய பதவியை கொடுக்க, பாவம் நம்ம பிளாக் தான் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கனவுலகத்துல நம்ம ஹீரோயின் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, எப்படியாவது அந்த ராஜாவுக்கு தெரியாம போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க, வர நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. இப்போ ஹீரோவும் சரி ஓகேவா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்ல, ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கான வழி தெரியல. இப்போ அந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த மந்திரவாதி பாட்டி ஹீரோவை அந்த மலையில காணும் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்துட்டு நம்ம இதில் போய் பார்க்கலாம், ஹீரோயினோட வீட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப, இப்போ அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வெளியே அனுப்பிட்டு இருக்க. இப்போ அந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அரண்மனைக்கு தான் வராங்க, வந்து பார்த்தா அங்கே பிரின்ஸ் இறந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ப்ளஸ் அவங்களுடைய மேஜிக்கல் மிரரும் உடஞ்சு போய் கிடக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போவேன். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் பிரின்ஸும் அதுக்கப்புறமா நம்ம பிளாக்கும் அழுதுகிட்டே ஒயிட்டை தூக்கிட்டு வந்து நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாக்ஸுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவ அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஒயிட் மேல ஒரு கண்ணு, ஸோ ஒயிட் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனால அழுதுகிட்டே இதுக்கப்புறம் நானே வந்துட்டு ஒயிட்டை பாத்துக்கிறேன், இவன் வந்துட்டு எப்பயுமே மனுஷன் ஆக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்றா, ஃபாக்ஸை வந்துட்டு கையில வாங்கிட்டு இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், என்னுடைய முதல் காதல் தான் தப்பா போச்சு, ரெண்டாவது காதல் வந்துட்டு இந்த மாதிரி மனுஷ உருவத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒயிட்டை அவ கையில வாங்கிக்க, இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக, ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பான்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பிளாக்க சம்மடி அடிச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல பார்க்க, நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ஹீரோயினை கூட்டு வந்துட்டான் இல்லையா, ஸோ ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்புல இருக்கா, அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போவ. இப்போ ஹீரோ வந்துட்டு இங்க பாரு, நீ இந்த மாதிரி அவளை வந்துட்டு பிளேம் பண்ணாத, உனக்கு வந்துட்டு நான் தானே வேணும், பேசாம நீ என்ன சாகடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணாங்க, கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண. ஹீரோ என்ன பண்றாரு, இங்க பாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உன்னை வந்துட்டு அட்டாக், அதாவது என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, நீ என்ன காப்பாத்தின இல்லையா, அந்த மாதிரி இப்ப எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் லவ் பண்றேன், இப்ப நீ அவளை அட்டாக் பண்றப்ப நான் அவளை வந்துட்டு காப்பாத்தணுன்றதுக்காக சோ ஹீரோ என்ன பண்ணா, அந்த கத்தியை வாங்கி தனக்கு தானே குத்திக்க ஹீரோயின் செமையா அழுகுறாங்க. இதுல வந்துட்டு அந்த மந்திரவாதி பாட்டி வந்துட்டு செமையா அழுகுறாங்க. இப்ப அவங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நான் தானே வந்தேன், தயவு செஞ்சு ஹீரோவை காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்பதான் இந்த பொண்ணு பழைய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவும் அந்த யூயாங்கன்ற பொண்ணு, அதை நம்ம ஹீரோடைய லவ்வரும் ஊரை விட்டு ஓடி போலான்னு போயிருப்பாங்க. அப்ப அந்த மந்திரவாதி பாட்டி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அது அந்த யூயாங் பொண்ணு வாங்கிக்கிட்டா இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவை காப்பாத்தி நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு மிரர்ல லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோ அங்க வந்து போனதுக்கு அப்புறமா இந்த மந்திரவாதி பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ வந்துட்டு அவங்களுடைய உடம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மந்திரவாதி பாட்டி இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா,
உடம்பு மட்டும்தான் அந்த மந்திரவாதி பாட்டி, ஆனா உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவுடைய லவ்வர் தான். ஸோ இப்போ அழுதுகிட்டே நான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கிளவியா வந்தேன்னா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி நிறைய பொண்ணுங்களை சாவடிச்சு அவங்களுடைய பியூட்டி எல்லாம் உருவாக்கி நான் வந்துட்டு உன்னுடைய லவ்வர் மாதிரி வந்தேன். ஆனா அப்ப கூட நீ வந்துட்டு பார்த்தனா நீ என்னை ஏத்துக்கவே இல்லை. உள்ள இருக்கிறது என்னுடைய சோல் தான், வெளியே இருக்கிறது எங்க அம்மாவுடைய ஜஸ்ட் ஒரு பாடி மட்டும் தான் இந்த மாதிரி வந்துட்டு. ஆனா நான் உன்னை லவ் பண்ண, நீயுமே என்ன லவ் பண்ண. ஆனா இந்த லைஃப்ல நீ வந்துட்டு உன்னுடைய மனசுல ஹீரோயின் இருக்கான்னா இதுக்கப்புறமா நான் எதுக்கு உன் கூட, இதுக்கப்புறமா நான் எப்பயுமே உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பாட்டி, அதாவது இப்ப நம்ம ஹீரோடைய லவ்வர்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஹீரோடைய லவ்வர் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் உன்னோட லைஃப்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிட. ஸோ ஹீரோவும் என்ன பண்ண, அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்படியே நம்ம அவங்க போற போக்குல நம்ம ஹீரோடைய லவர் ஹீரோவையும் சரி பண்ணிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் போட்டு வந்தாங்க இல்லையா கல்யாண ட்ரெஸ், அது வந்துட்டு அந்த இவங்க இருக்காங்க இல்லையா ஃப்ளவர் ஃபேரி அவங்களுடைய ட்ரெஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்ப. இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்றேன், ஆக்சுவலி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம்ன்றது அங்க ஃபேரி லேண்ட்ல 10 வருஷம் மாதிரி, அதனால வந்துட்டு நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நீ உன்னோட வாழ்க்கையை வேற ஒருத்தவங்க கூட வாழுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே, இல்ல நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை வழி அனுப்பி வைக்க. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. ஸோ நம்ம ஒயிட் இருக்காங்களே, அதாவது நம்ம ஒயிட் ஃபாக்ஸா இருக்கா இல்லையா, அவனை வச்சுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தனியா ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் பிளாக்கை வந்துட்டு கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அவளுடைய பிசினஸ் அவ பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஊருக்கு ராஜாவாவே நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஆயிட்டா இல்லையா. ஸோ அவனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அப்பப்போ வந்து பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருக்கும் தெரியுமா, அந்த லில்லி ஃப்ளவர்ஸை நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய அனுப்பி வைக்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா லாஸ்டா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேரல. ஆனா ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் லவ்வா, இல்ல மனசுக்குள்ளேயே வந்துட்டு தன்னுடைய காதலை நினைச்சிட்டு இருக்கிறதும் ஒரு காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமால அழகா சொல்லி இந்த டிராமாவுடைய முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டிராமால செகண்ட் சீசன் வருதுன்னு சொன்னாங்க, ஆனா இன்னுமே வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கான செகண்ட் சீசனுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. ஆனா சப்போஸ் செகண்ட் சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணேன்.